வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. மிக அற்புதமான இந்த மாலை வேளையில் நமக்கெல்லாம் மிக அற்புதமாக சிந்தனை ஆற்றல் திறனை ஊக்குவிப்பதற்காக இந்த ஜூமை இடம் கொடுத்த யாழ் மண்டல தலைவர் குழந்தைவேல் ஐயா அவர்களுக்கும், இதற்காக துணை புரிந்து கொண்டு இந்த ஜூமை நடத்தி கொண்டிருக்கும் ரகுபாலாமா கலாநிதி அம்மா அவர்களுக்கும், இளைஞர் டாக்டர் பாலசுப்ரமணிய ஐயா அவர்களுக்கும், அப்பகுதியில் இருக்கும் அறக்கட்டளையின் அறங்காவலர்களுக்கும், இந்த இணைப்பில் கலந்து கொண்டுள்ள அனைவர்களுக்கும் எனது மாலை வணக்கம். இப்ப டாக்டர் ஐயா நமக்கெல்லாம் அற்புதமான ஒரு தலைப்பு, இல்லறமே இனிய அறம் அப்படின்னு கொடுத்திருக்கிறாருங்க. அவரை தெரியாதவங்க ஆலியார்ல யாரும் இருக்க முடியாதுங்க. ஐடியில கம்ப்ளீட்டா இவர் தான் இன்சார்ஜ் எடுத்து எல்லா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறாரு. தெரியாததுக்கு சில பேர்த்துக்கு அவரை பற்றி தெரியாது, அவங்களுக்கு ஒரு அறிமுகம். அவர் டாக்டர் ஐயா ஜானகிராமன் ஐயா உலக சமுதாய சேவா சங்கத்துல பேராசிரியரா இருக்கிறாருங்க. நல்ல புகழ்பெற்ற மனநலம் மற்றும் குடும்ப நல ஆலோசகருங்க. அறிவாற்றல் மிகுந்த உளவியலாளர், தன்னலமற்ற சேவை செய்து இன்னைக்கு வரையிலும் அவர் ஒரு வெற்றியாளருங்க. உளவியல் துறை, மனநல ஆலோசனை மற்றும் தொழில்நுட்பத்துறையில் தேர்ச்சி பெற்று அனைத்து துறைகளிலும் சிறந்து வழங்கக்கூடியவருங்க. குடும்பங்களில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக தொலைநோக்கு பார்வையோடு சேவை செய்து வர்றாரு. அதனாலதான் அவரை நம்ம இந்த குடும்ப அமைதிக்கோசரம் தான் இந்த ஸ்பீச்சை அவர்கிட்ட முக்கியமா கொடுத்திருக்கிறோம். அடுத்தது இன்னொரு தலைப்பு, இதே இதுல வேற தலைப்புல அவரே பேச வைப்போம். உலக சமுதாய சேவா சங்கம் டிஜிட்டல் சொல்யூஷன் அமைப்பின் இயக்குநராகவும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் உதவியுடன் வேதாத்திரிய கல்வியை அனைவருக்கும் பரவு செய்து இன்னைக்கு வரையிலும் செஞ்சுட்டு இருக்கிறாருங்க. ஐயா அவர்களுடைய கல்வி திறமையும் அவருக்கு இருக்கக்கூடிய சமூக அக்கறையும் அவருடைய பயணத்தை சிறப்பாக வழிநடத்தி கொண்டுள்ளது. ஐயா அவர்களுடைய கல்வி தகுதியை பற்றி சொல்லும் பொழுது, பொது மற்றும் இவருடைய அறிவு சார்ந்த திறமையும் இவரது மனப்பான்மையும் இணைந்து இவரது வெற்றிக்கான காரணமா அமைஞ்சிருக்குதுங்க. அவர் டாக்டர் ஜானகிராமன் ஐயா அவர்கள் ஆன்மீக சேவையில் தன்னை இணைத்துக் கொள்வதற்கு முன்பாக மஸ்கட் ஒரு புகழ் வாய்ந்த தொழில்நுட்ப நிறுவனத்தில் தலைமை நிர்வாகியாக பணியாற்றி வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லைங்க, தொழில்நுட்பத்துறையில் பல முக்கிய பொறுப்புகளில் தன்னை இணைத்துக் கொண்டு தன்னுடைய தொழில்நுட்ப அறிவையும் தன்னுடைய பேச்சு திறமையை அங்கே வளர்த்து கொண்டார். வேதாத்திரி மகரிஷி அவர்களின் அறிமுகம் மூலமாகவும் வேதாத்திரிய கல்வியின் மூலமாகவும் இவருக்குள்ளே ஏற்பட்ட விழிப்புணர்வு, சமூக அக்கறை இரண்டும் இணைந்து இப்ப இவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்குதுங்க. இதன் மூலமாக தனக்குள்ளே உள்ள திறமையை கொண்டு ஆற்றுப்படுத்துதல் என்ற கவுன்சிலிங் மூலமாக சமூக முன்னேற்றத்திற்கான பாதையில் பயணிக்க தொடங்குகிறார்கள். ஐயா அவர்களுடைய தனி மனிதனுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு, அவருடைய மேம்பாட்டிற்கு உதவி பள்ளி கல்லூரிகளில் கார்ப்பரேட் நிறுவனங்களிலும் போதை ஒழிப்பு முகாம் நடத்துவதன் மூலம் இவரது சமூகத்தை பரவி பிடித்துக்கொண்டே போயிட்டு இருக்குது. மகிழ்வித்து மகிழ் என்ற வார்த்தைக்கு இணங்க ஐயா அவர்களும் தானும் மகிழ்வித்து மற்றவரையும் மகிழ்விக்கும் வகையில் வாழ்பவர். ஐயா அவர்களுடைய நேர்மையும் உணர்வு, உற்சாகமான மனநிலையும் உடன் இருப்பவரை தொற்றிக்கொள்ளும். ஐயா அவர்களின் தலைமை பண்பு, பரோபகார குணம் மற்றும் வழிகாட்டும் திறன் மிக மிக சிறப்புக்குரியது. அவர் டாக்டர் ஐயா அவர்கள் ஆலோசனைகளின் மூலம் உறவுகளுக்கிடையே இனிமை காத்து தனி மனிதன் தன்னைத்தானே பாதுகாத்து நிறைவாக வாழ்வதற்கான வழிகாட்டுதலை இன்னைக்கு வரையிலும் வழங்கிட்டு இருக்கிறார். அப்பேற்பட்ட டாக்டர் ஐயாவை உங்களது சார்பாக இன்னைக்கு நம்ம ஜூம்ல பேச வச்சிருக்கிறோம். நம்ம செஞ்ச புண்ணியம், இன்னைக்கு அவருக்கு டைம் கிடைச்சு நம்மளோட பேசுறார். ஐயா பேசலாம் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த வாய்ப்பை நல்கிய இறையர்களுக்கும் குருவினர்களுக்கும் நமது யாழ் மண்டல பொறுப்பாளர்கள் மாணிக்கவாசகம் ஐயா மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். இது ஒரு பேர் வாய்ப்பாக புரிந்து கொள்கின்றேன். இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி. இன்று ஒரு முக்கியமான தலைப்பை சிந்திக்க இருக்கின்றோம். நம்முடைய உறவுகள். இன்று பாத்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை என்று வந்தால் 3 தான் வரும். ஒன்று பொருளாதாரம் சார்ந்ததாக இருக்கலாம், 2வது ஆரோக்கியம் சார்ந்ததாக இருக்கலாம், 3வது உறவுகள் சார்ந்ததாக இருக்க முடியும்.
இந்த மூன்றை தவிர உலகத்துல வேற பிரச்சனையே கிடையாது. சரி, இதில் பார்க்கும் பொழுது எனக்கு பணமே இல்லை, என்னிடம் பொருளாதாரம் இல்லை, என்னோட ஆரோக்கியம் குறைவாக இருக்கிறது, எப்படி இருந்தாலும் சரி இந்த உறவுகள் மட்டும் நன்றாக இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். பல பேரை பார்க்கின்றேன், நான் பெரிய ஒரு பதவியில் இருக்கின்றேன், ஒரு நிறுவனத்தில் ஒரு பெரிய பதவியில் பல கோடிக்கணக்கான பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று பார்க்கும் பொழுது அங்கே வீட்டுக்கு வந்தால் உறவு நன்றாக இருக்காது. நாம் என்ன சம்பாதித்தாலும் எந்த புகழ் அடைந்தாலும் வீட்டுக்குள் வரும் பொழுது அந்த உறவு நன்றாக இல்லை என்றால் அந்த நம்முடைய அனைத்து சம்பாத்தியம் வீணாகி விடுகிறது. என்ன பார்க்க போறோம் என்றால் அந்த உறவை பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஒரு புனிதமான ஒரு உறவு, இல்லறம், குடும்பம் சொல்றாங்களே. குடும்பம் என்றால் என்ன? குடு இன்பம். எங்கே இன்பம் பகிரப்படுகிறதோ, எங்கே நாம் கொடுத்து கொண்டே இருக்கின்றோமோ அதுவே குடும்பம். இந்த உறவுகளிலேயே உன்னதமான உறவு என்று பார்க்கும் பொழுது எது? தாய் தந்தையரா, உடன் பிறந்தோரா, குழந்தைகளா, கணவன் மனைவியா என்று பார்க்கும் பொழுது உறவுகளிலேயே உன்னதமான உறவு தாய் தந்தை உறவு. கல்யாணம் பண்ற வரைக்கும். கல்யாணத்துக்கு பிறகு ஒரு முக்கியமான உறவு என்றால் அது கணவன் மனைவி உறவு. நான் தாய் தந்தை குறைத்து மதிப்பிடவில்லை. முக்கியமான உறவு தாய் தந்தை தான். ஆனால் அவளை தாண்டி நாம் ஆள வேண்டும். ஆனால் நம்மோடு கடைசியில் வரப்போகிற ஒரே உறவு யார் என்றால் அந்த கணவன் மனைவி உறவு. இந்த உறவை நாம் நன்றாக வைத்திருக்கின்றோமா? ஆரோக்கியமாக வைத்திருக்கின்றோமா? அதை பார்க்கும் பொழுது இன்று பல குடும்பங்களில் பிரச்சனைகளாக இருக்கின்றது. நான் கடந்த 23 வருஷமா கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்கேன். ஆயிரக்கணக்கான குடும்பத்தை பார்த்தாச்சு. இன்றிருந்து பிரச்சனைகள் மிக அதிகமாக இருக்கின்றது. கல்யாணம் முடிஞ்சு 3 மாசம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு. கருத்து வேற்றுமைகள், பிரிந்து போக வேண்டும் என்ற மனப்பாவம் இப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தைகள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். எங்கே தவறு செய்கிறோம்? புரிதலில் தவறு. நாம எதிர்பார்ப்புகள் மிக மோசமாக இருக்கிறது. காலங்கள் மாறிவிட்டன. நான் ஏன் அப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும் என்று பார்க்க, அதாவது அப்பா அம்மா கம்பேர் பண்றாங்க. அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்க அம்மா அப்படி பண்ணாங்களே, எங்க அம்மா எனக்கு கால் அமைக்க விட்டாங்களே, அதை பண்ணி விட்டாங்களே, அப்பா அமைக்க விட்டாங்களே, அப்ப என் மனைவி எனக்கு அமைக்க விட வேண்டும், என் காலை அமைக்க விட வேண்டும். தவறல்ல. உன் மனைவி உனக்கு கால் அமைக்க விட வேண்டும் என்றால் நீயும் உன் மனைவி கால் அமைக்க விடலாமே. தவறல்லவா? தவறு இல்லையே. இல்லைங்க, அப்பா 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 அமைக்க விடலையே. அம்மா சம்பாதித்தார்களா, வேலைக்கு சென்றார்களா என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக இல்லை. காலங்கள் மாறிவிட்டன, நாம் மாறவில்லை. எங்கே மாற்றங்கள் வருகிறதோ, புரிதல் நன்றாக இருக்கின்றதோ அங்கே ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை நிச்சயமாக நிலவும். சரி, நம்ம யோசிச்சு பார்க்கலாம். உங்களுடைய திருமணத்துக்கு முன்பாக இருந்த காலகட்டங்கள், திருமணம் நடைபெறவில்லை, வீட்டுல பொண்ணு பாக்குறாங்க, மாப்பிள்ளை பாக்குறாங்க, ஒரு மணப்பெண்ணை மண ஆணை உங்களுக்கு முடிவு பண்றாங்க, நிச்சயதார்த்தம் நடக்கின்றது. யோசிச்சு பார்க்க, பிளாஷ்பேக். அப்போ ஒரு சந்தோஷமான நிகழ்வு, அனைவருக்கும் ஒரு ஆரோக்கியமான நிகழ்வு. அப்போ அடுத்தது திருமணம் நடக்கின்றது. முதல் இரவு, தேனிலவு, அப்பொழுது இருந்த நெருக்கம், உற்சாகம், அரவணைப்பு, அன்பு, முத்தம் இப்பொழுது கூடியிருக்கின்றதா, குறைவாக இருக்கின்றதா என்று பார்க்கும் பொழுது பல இடங்களில், 90% இடங்களில் அது குறைவாக இருக்கிறது, இல்லாமல் இருக்கின்றது. சரி, அது இருந்தால் நலமா, நல்லம் அல்லையா? எல்லாருக்கும் பிடிக்கும், அப்படித்தானே? நான் மனைவியோடு நெருக்கமாக இருந்தால், ஒரு அன்பாக ஆசையை பரிமாறிக்கொண்டால், ஒரு முத்தமிட்டுக் கொண்டால், அரவணைத்தால் அங்கே ஒரு மகிழ்ச்சி நிச்சயமாக தாண்டவம் ஆடும். சரி, கண்டிப்பாக வேண்டும் என்று தோன்றுகிறதே, அதை கொண்டு வருவதற்கு எவ்வளவு செலவாகும்? ஒரு 1 லட்சம் ஆகுமா? 1 கோடி ஆகுமா? அதை கொடுத்து அதை பெற்று விடலாமா என்று பார்க்கும் பொழுது 1 பைசா செலவு கிடையாது. செலவே கிடையாது. தேவைப்படுகிறது, ஆசையாக இருக்கிறது, ஆனால் செய்ய மாட்டேங்கிறது. சிந்திப்போம். அப்போ இங்கே சிந்தனை செய்யும் பொழுது நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாதா? அதாவதுங்க, ஒரு கணவன் மனைவி உறவில் ஒரு விரிசல் வந்தால், ஒரு மன வருத்தம் வந்தால் அதற்கு காரணம் யார்?
மனைவி சொல்லுவாங்க கணவன் சொல்லுவாங்க, கணவன் சொல்லுவாங்க மனைவி சொல்லுவாங்க. நான் ஒரு மனநல ஆலோசகராக சொல்கிறேன், 2 பேரும் காரணம். அது எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், 2 பேரும் காரணம். ஆனால் யார் 90, யார் 10, யார் 20, யார் 80, யார் 60, 40 என்று தெரியாது. அதை நெருப்பதற்கு ஒரு தராசு கிடையாது, உலகத்திலே கிடையாது. நம் உள்ளே என்ன இருக்கின்றது ஒருவருக்கும் தெரியாது, சொல்லவும் முடியாது, சொன்னாலும் புரியாது. அப்போ நான் சொல்றேன், என்கிட்ட 10% தான் காரணங்க, என் மனைவி 90% காரணம். சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. ஒருவர் கூட சொல்லுவாங்க, தன்னை கூட சொல்லவே மாட்டாங்க யாருமே. சரி, 10% இருக்கா, உங்களோட 20% இருக்கா? அந்த 10% நீங்கள மாத்துங்களே முதல்ல. என்கிட்ட பிரச்சனையே கிடையாதுங்க, என் மனைவி 90%ங்க, அவங்க மாறட்டும் முதல்ல. என் கனவு 90% அவங்க மாறட்டும். நான் சொல்கின்றேன், அந்த 10% நீங்கள் மாற்றி காட்டுங்கள். அந்த மாற்றம் அங்கே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அந்த உறவே பிரமாதமாக மாறிவிடும். ஆனால் நம்ம ஈகோ, நான் ஏன் மாறணும், ஃபர்ஸ்ட் அவங்க மாறட்டும், இவங்க மாறட்டும் என்று நாம் அந்த உறவை கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். அது நல்லதல்ல. சரி, வீட்டில் பிரச்சனை வருது. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, நான் கவுன்சிலிங் ஆரம்பிக்கின்ற காலத்தில் சென்னையில ஹைகோர்ட்டுக்கு போவோம். அங்க ஒரு ஃபேமிலி கோர்ட் இருக்கும், குடும்ப நீதிமன்றம். அங்கே ஒரு மன்றம் இருக்கும், ஒரு நாளைக்கு ஒரு 5 கேஸ் 10 கேஸ் வரும். இன்று அங்கே சென்று பார்த்தால் ஒரு இடத்தில் மட்டும் 7 வழக்காடு நீதிமன்றங்கள் இருக்கின்றன குடும்பத்துக்கு மட்டும். அங்கே ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் ஒரு நாளைக்கு ஒரு 100 150 கேஸ் வரும். அப்போ ஒரு ஆளைக்கு ஒரு 1000 பேர் வராங்க. அந்த கியூல நிக்கிறது யார் பாக்குறா? இளம் குழந்தைகள், 20 வயசு, 23 வயசு, 30 வயசு, 50 வயசு, 70 வயசு நிற்கிறாங்க. அந்த குழந்தைகள் அந்த திருமண பந்தத்தில் நுழையும் பொழுது என்ன ஆசைகள் இருந்திருக்கும், என்னவோ எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும். நான் வாழ்க்கையை சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை இணைய போகிறேன், என்னோட கணவர் என் மனைவி நன்றாக வைத்திருப்பார்கள், நான் என் வாழ்க்கையை சந்தோஷமாக கழிக்கப் போகின்றேன். அந்த குழந்தைகள் அங்கே அந்த கியூவில் நிற்கின்றார்களே, நம் குழந்தைகள் இருக்கலாமா? நிச்சயமாக கூடாது. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த குழந்தைகளுக்கு பெற்றோர் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக நாம மாற்ற வேண்டும். நீ பார்த்தோம் அப்படின்னா, இந்த இதுக்கு யார் காரணம்? சமுதாயம் ஒரு காரணமா? நிச்சயமாக பெற்றோரும் ஒரு காரணம். அந்த குழந்தைகள் இன்னைக்கு எக்ஸ்போஷர் எக்கச்சக்கமா இருக்கு. இதை பத்தி என்னென்னமோ மாற்றங்கள் வந்துவிட்டது. நல்ல மாற்றங்களா என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக இல்லை. அங்கே பல மாற்றங்கள் நல்லதாக இல்லை. அந்த உறவு மோசமாக இருக்கிறது, அது நம்மை பாதிக்கின்றது. சரி, மகர்ஷி கேட்கிறோம், மகர்ஷி என்ன பண்றது மகர்ஷி, கஷ்டமாக இருக்கின்றதே, குழந்தைகள் நன்றாக இல்லையே, ஒற்றுமை இல்லையே, என்ன செய்வது? மகர்ஷி ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க, ATS, அக்செப்டன்ஸ், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ், விட்டுக் கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம். எந்த விஷயத்துக்கு மகர்ஷி சொல்யூஷன் கொடுக்கல, அது கூட சொல்யூஷன் நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும். எங்க போல ஒர்க் அவுட் ஆகும், எதுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். நாம் அதை உணர்ந்திருக்கின்றோமா? விட்டுக் கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம். சரி, கேள்வி வருகின்றது, நான் யார் விட்டுக் கொடுப்பது, யார் சகித்துக் கொள்வது, யார் தியாகம் செய்வது? மனுஷன் கேட்கிறோம். மனுஷன் சொல்றாங்க, உங்கள் இருவரில் யார் அறிவாளியா விட்டுக் கொடுங்க அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டுல 2 பேரும் அறிவாளியாச்சே. இங்க இருக்கின்ற கணவனும் அறிவாளி, மனைவியும் அறிவாளி. 2 பேரும் விட்டுக் கொடுத்தால் அதோட எப்படி இருக்கும்? மிக பிரமாதமாக இருக்கும். எனக்கு ஆசை என்னன்னாங்க, இருக்கின்ற பல பேர் இருக்கின்றீர்கள், 70 பேர் மேல இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும். இந்த 1 மணி நேரம் முடிந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குழந்தைகளின் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும். அதற்காக இந்த வகுப்பு உதவியாக இருக்க வேண்டும். எங்க ஒரு விஷயம், ஒரு சின்ன விஷயமாக இருக்கலாம், ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வந்தால் போதும், அந்த வாழ்க்கை மாறிவிடும். உங்களால் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அது தேவைப்படுகிறது, தேவையில்லாமல் அல்ல. சரி, பணம் சம்பாதிக்கின்றோம், பணம் எக்கச்சக்கமாக இருக்கின்றது, பொருள் இருக்கின்றது, தேவையான அனைத்தும் இருக்கின்றது, எல்லாமே இருக்கின்றது. அந்த உறவு நன்றாக இருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது பல இடத்துல கஷ்டமாக இருக்கின்றது. எந்த வீட்டில், நம்ம வீட்டில் வீட்டில் நுழைறீங்க, அந்த வீட்டில் இருக்கின்ற அன்பு குழந்தைகள், பெரியவங்க எல்லாருமே பாசிட்டிவா, நேர்மறையாக, நன்றாக இருந்தால், அவனுடைய எண்ணம், சொல், செயல் உயர்வாக இருந்தால், அந்த வீட்டில் இருக்கின்ற எனர்ஜி, சக்தி, அந்த ஆற்றல் பிரமாதமாக இருக்கும். வீட்டில் நுழைஞ்சீங்கன்னா தெரிஞ்சு போயிடும்.
உங்களை பாதிக்கும். அந்த ஆறா சொல்றோம் இல்ல, நம்முடைய காந்தம், அந்த காந்த ஆற்றல் அங்கே மிக பிரமாதமாக மாறி எங்கே உறவுகள் நன்றாக இருக்கின்றதோ அந்த வீடே இல்லறமே பிரமாதமாக அந்த பிரமாதமாக இருக்கும். அது மாற்றம் அங்கே பார்க்க முடியும். நம்ம சரி, இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெண் ஒரு ஆண் எப்படி படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று பார்க்கும் பொழுது பலர் சொல்வது என்னன்னா, என் மனைவி பேச அப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க, என் கணவன் அப்படி சொல்றார் அப்படின்னா, இந்த இயற்கை இந்த கணவனையும் மனைவியும் எப்படி படைத்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது இந்த ஆணின் மூளையும் பெண்ணின் மூளையும் வேறு வேறு மாறி படைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு ஆணுக்கு ஒரு பிரச்சனை என்றால், ஒரு மன வருத்தம் என்றால், ஒரு பிரச்சனை, வீட்டு பிரச்சனை என்றால் அவன் என்ன செய்வான் என்றால் தனியாக ஒரு ரூமில் சென்று அமர்ந்து தானாக சிந்தித்து தீர்த்துக் கொள்வார்கள். இது ஆணுடைய இயல்பு. அப்படித்தான் அந்த ஆணின் மூளை படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை என்றால் 10 பேரும் சென்று பேச வேண்டும். அம்மாவை அழைக்க வேண்டும், அப்பாவை அழைக்க வேண்டும், சகோதரியை அழைக்க வேண்டும், 10 பேரை அழைக்க வேண்டும். அடுத்து எல்லாருடையும் புலம்பி தீர்த்த பிறகுதான் அந்த குழந்தையுடைய பிரச்சனை தீரும். ஆனால் ஒரு வீட்டுல மனைவி சொல்றாங்க, வாய் தந்து பேச மாட்டீங்களா? பேச மாட்டேன். அப்படிதான் நான் இருக்கின்றேன். ஹஸ்பண்ட் சொல்றாரு மனைவி கிட்ட, வாயை மூட மாட்டியா? மூட முடியாது. இதை நாம் புரிந்து கொண்டால் பிரச்சனை இல்லை. மனைவி என்றால் புலமைதான் இருப்பாங்க. ஒரு பிரச்சனை என்றால் அவங்க புலம்ப வேண்டும், பேச வேண்டும். பேச விடுங்க. கொட்டி தீர்த்துட்டாங்கன்னா பிரச்சனை சால்வ் ஆயிடும். பேசும்பொழுது வாயை மூடு சொன்னீங்கன்னா கஷ்டம், பிரச்சனை அதிகமாகும். அப்போ ஒரு ஆண் அமைதியாக விட்டுருங்க. வாய் தந்து பேச மாட்டார். அப்ப இப்படித்தான் அந்த இயற்கை அந்த மனித மூளையை தயாராக வைத்திருக்கிறது. அதை நாம் புரிந்து கொண்டால் நிச்சயமாக அங்கே பிரச்சனை வராது. சரி, எதற்காக பிரச்சனை வருகிறது என்று பார்க்கும் பொழுது எதற்கெல்லாம் பிரச்சனை வருகிறது நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு யாராவது எடுத்துக்கலாம், வள்ளியம்மா இருக்காங்க. வள்ளியம்மா, அந்த அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது. வள்ளியம்மா பக்கத்துல குறைய வச்சுக்கோங்களேன். நான் தெரியாம வள்ளியம்மா காலை மிதிச்சிட்டேன். தெரியாம அம்மா காலை மிதிச்சிட்டேன். நான் என்ன சொல்லுவேன்? உடனே சாரிம்மா, தெரியாம மிதிச்சிட்டேன்மா சொல்லுவேன். அப்படிதானே? இப்ப உதாரணத்துக்கு என் மனைவி உட்காந்துருக்கா பக்கத்துல, அப்படி வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு என் மனைவி உட்காந்துருக்காங்க, தெரியாம தான் காலை மிதிச்சிட்டேன். என்ன சொல்லுவேன்? காலை இங்கே வைக்கிறது, வரைக்கும் வைக்க கூடாது. வள்ளியம்மாவை திருப்பி என் வாழ்க்கையில பார்ப்பேன்னு தெரியாது. அங்கே நாம் நின்று ஒரு சாரி சொல்லக்கூடிய ஒரு பக்கம் கிடைக்கின்றது. இங்கே கூட வரப்போற உறவு ஒரு சாரி சொல்ல முடியவில்லையே. சிந்திப்போம். சரி, இப்போ உங்க வீட்டுல நிறைய பெண்கள் இருக்கின்றீர்கள். உங்களுடைய வீட்டுக்காரர் வராரு, சட்டை புதுசா போட்டுருக்காரு. பார்த்த உடனே என்னங்க மாப்பிளமா இருக்கீங்க சொல்றோமா? சொல்வதில்லை. அப்படித்தானே? எல்லாருக்கும் பாராட்டு தேவை. அது ஆணோ பெண்ணோ ஒரு பாராட்டும் பொழுது நம்ம சொந்த மகிழ்கின்றோம். பாராட்டி பாருங்களேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, சமைக்கின்றார்கள் வீட்டுல. சமைக்கிறார்கள் பெண்கள் ஆண்களா? பெண்கள் தானா? மாறவில்லையா? சரி, யார் சமைக்கின்றார்களோ சமைப்பவர்களுக்கு சாப்பிடுறவர்கள் அம்மா சாப்பாடு சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்களா? சொல்வதில்லை. அப்படித்தானே? ஏதோ கடமைக்காக சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டு போறாங்க. இந்த கஷ்டமான அந்த தாய் கஷ்டப்பட்டு நாள் முழுவதும் உங்களுக்காக பிளான் செய்து ஒரு அருமையான உணவை உங்களுக்காக தயார் செய்து தருகின்றார்கள். அந்த உணவு நன்றாக இருக்கின்றது என்று சொன்னால் குறைந்து விடுவோமா? ஏன் சொல்கின்றேன் என்றால், ஒரு கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் 3 வார்த்தைகளை அடிக்கடி பயன்படுத்த வேண்டும் தினமும். என்ன 3 வார்த்தை? ப்ளீஸ், சாரி, தேங்க்யூ. தயவு செய்து, நன்றி, மன்னிச்சிருங்க. அதாவது தேவையா? தேவையில்லையே, முக்கியமான உறவாச்சே, தேவையில்லையே என்று நினைக்கலாம். ஊர்ல பேசிட்டு இருந்தேன், ஒரு ஐயா எழுந்துச்சார். ஐயா நாங்க ரொம்ப அன்னோனியமா இருக்கோம் ஐயா, தேவையே இல்லை அப்படின்னார். அன்னோனியமாக தேவையில்லைதான், ஆனால் சொன்னால் மகிழ்ச்சியாக இருக்கு. என்னதான் அன்னுனியமாக இருந்தாலும் அந்த வார்த்தையை பகிரும் பொழுது அங்கே மகிழ்ச்சி அதிகமாகும். அப்புறம் என்ன பண்ணணும்? எப்படியெல்லாம் நான் மனைவி சந்தோஷமா வைக்க முடியும், சந்தோஷமா வச்சுக்க முடியும் பார்த்து படுக்கும் நிச்சயமாக அங்கே ஒரு மாற்றம் வரும். பாராட்டுங்கள், அன்பு பாராட்டுங்கள், நெருக்கமாக இருங்கள். அது செய்ய செய்ய மாற்றம் வரும் அங்கே. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மனைவி வீட்டுல இருக்காங்க, இல்லத்தரசி வச்சுக்கோங்களேன். ஒரு மனைவி இல்லத்தரசி வீட்டுல இருக்காங்க. கணவன் ஆபீஸ் போறாரு,
போயிட்டு சாயங்காலம் வராரு. வந்த உடனே ஹே ஒரு காஃபி கொடு இப்படி கொஞ்சம் ஒரு கனத்த குரலில் கேட்கும் பொழுது அந்த மனைவிக்கு என்ன தோணும் மனசுல? இந்த நாய்க்கு காஃபி தான் கேக்குதுன்னு தோணும், அப்படித்தானே? அதுக்கு பதிலாக வந்த உடனே தோல்ல கையை போட்டு, அண்ணா எப்படிடா இருக்க, சாப்பிட்டியா ராஜா, ஒரு காஃபி கொடுறா. சரி, இப்படி கேட்பதற்கு என்ன குறைந்து விட்டது? எவ்வளவு செலவாகி விட்டது? இப்படி செய்யும் பொழுது அங்கே மகிழ்வது யார்? கேட்கின்ற அந்த ஆத்மா. அங்கே இருக்கின்ற கணவன் மகிழ போகிறார், அந்த மனைவி மகிழ்வார்கள். நான் சொல்கின்றேன், உங்களுக்காக மாற்றத்தை ஏற்படுத்துங்கள், உங்கள் மனைவிக்காக, கணவனுக்காக அல்ல. அந்த மாற்றம் கொண்டு வந்தால் இது ஒரு என்ன சொல்லலாம், இது ஒரு செல்ஃபிஷ்னஸ். எனக்காக நான் பண்றேன், நான் உங்களுக்காக பண்ணல, என் மனைவிக்காக பண்ணல, என் கணவனுக்காக பண்ணல. நான் மகிழ வேண்டும், நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். சரி, ஒரு வீட்டுல நீங்க ஆரோக்கியமா, நீங்க வந்து மகிழ்ச்சியா இல்லைனா, நீங்க வந்து கோமா இருந்தீங்கன்னா, உங்கள் மனைவியை நன்றாக வைத்துக் கொள்ளவில்லை என்றால், கடவுள் எல்லாம் வைத்துக் கொள்ள என்றால், உங்களை சந்தோஷமாக இருக்க விடுவார்களா? விட மாட்டார்கள், அப்படித்தானே? எங்கே நீங்கள் சந்தோஷத்துக்கு உதவியை செய்யவில்லையோ, உங்களுடைய துக்கத்தை அவர்கள் உறுதி விடுவார்கள். அப்போ உங்கள் ஆரோக்கியம் முக்கியம், உங்கள் மகிழ்ச்சி முக்கியம். அப்ப என்ன பண்ணலாம்? மகிழ்வித்து மகிழ். எங்கே நீங்கள் அவர்களை மகிழ்விக்கின்றீர்களோ, ஆரோக்கியமாக இருக்கின்றதோ, நிச்சயமாக உங்கள் ஆரோக்கியம், உங்கள் மகிழ்ச்சி அவர்களால் உறுதி செய்யப்படும். அதாவதுங்க, நம்மளாம் என்ன பண்றோம்னா, நம்ம வீட்டுல ஒரு கார் வச்சிருக்கோம், பங்களா வச்சிருக்கோம், பைக் வச்சிருக்கோம், அப்படிதானே? நம்ம எல்லா வீட்டு கார் இருக்கு, பைக் இருக்கு. சரி, அந்த பைக்ல பிரேக் இருக்கா? பிரேக் இருக்கு. என் கேள்வி என்னவென்றால், அந்த பைக்ல எதுக்காக பிரேக் வச்சிருக்காங்க? யோசிப்பார்களே, எதற்காக ஒரு பைக்ல பிரேக் வச்சிருக்காங்க? நான் சொல்லுவேன் எப்பவுமே, ஒரு மனைவி கணவனுக்கு அந்த பைக்ல இருக்கிற பிரேக் மாதிரி இருக்கணும். ஒரு மனைவி கணவனுக்கு அந்த பைக்ல இருக்கிற பிரேக் மாதிரி இருக்கணும். இப்ப யோசிக்கலாம், எதுக்காக பிரேக் வச்சிருக்காங்க? நிறுத்துவதற்கு. வேற வேற யோசிங்க யோசிங்க யோசிங்க. அதாவது ஆபத்து வந்து தவிர்ப்பதற்கு. வெரி குட் வெரி குட் வெரி குட். வேற மேடு பள்ளம் பார்த்து செல்வதற்கு. வெரி குட் வெரி குட் வெரி குட். வேற இப்படி பல காரணம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் எதற்காக ஒரு பைக்ல பிரேக் வச்சிருக்காங்கன்னா, ஒரே ஒரு காரணம் தாங்க. ஏனென்றால் வேகமாக போவதற்காக. யோசிச்சு பாருங்க, என் பைக்ல பிரேக் இருக்கு நம்பிக்கையில நான் வேகமா போறேன். சப்போஸ் பிரேக் கட்டாய போச்சு, என்ன பண்ணுவோம்? வண்டி நிறுத்திடுவோம். அதே மாதிரி ஒரு கணவன், ஒரு மனைவி கணவனுக்கு பிரேக் மாதிரி இருந்து, என் மகாராஜா நீ வாழ்க்கையில உயர்ந்து செல், உனக்கு நான் பிரேக் மாதிரி இருக்கேன். அதே மாதிரி கணவனும் மனைவிக்கு பிரேக் மாதிரி இருந்து, என் மகாராணி நீ வாழ்க்கையில உயர்ந்து வா, உனக்கு நான் பிரேக் மாதிரி இருக்கேன். அப்ப கணவனுக்கு மனைவியும், மனைவிக்கு கணவனும் அங்கே உற்சாகமாக, பிரமாதமாக, உதவியாக இருந்தால் அந்த உறவு பிரமாதமாக இருக்கும். அப்படித்தானே? சரி, பார்த்தீங்க அப்படின்னா, பல வருஷங்களாக இந்த குடும்பம் பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா கவுன்சிலிங் பண்ண வந்து அந்த அனுபவம் ஒன்று சொல்றேங்க, தப்பா நினைக்க வேண்டாம். எந்த வீட்டில் ஒரு மனைவியின் கை கொஞ்சம் கொஞ்சம் ஓங்கி இருக்கின்றதோ, அங்கே சந்தோஷம் அதிகமாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் அண்டர்லைன் பண்றேன். எந்த வீட்டில் ஒரு மனைவியின் கை கொஞ்சம் ஓங்கி இருக்கின்றதோ, அங்கே சந்தோஷம் அதிகமாக இருக்கும். எந்த வீட்டில் ஆணின் கை ஓங்கி இருக்கின்றதோ, அங்கே சந்தோஷம் குறைவாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுல, சொந்தக்காரங்க வீட்டுல, உறவுகள் வீட்டுல, நண்பர்கள் வீட்டுல, எங்கே அந்த ஆண்மகனை இடம் கொடுத்து, அம்மா நீ செய்யுமா, செஞ்சா எல்லாம் ஓகே தாம்மா, அப்படி இடம் கொடுத்தால் அங்கே அந்த அவங்க செய்வதெல்லாம் கணவனுக்காக, மனைவிக்காக தான். இல்ல நான் தான் ஆம்பளை, அந்த மனைவி செய்வதெல்லாம் யாருக்காக? கணவனுக்காக, குழந்தைகளுக்காக தான். இல்ல நான் தான் ஆம்பளை, நான் சொல்ல நீ கேட்கிற ஆதிக்கம் செலுத்தினால் அங்கே மகிழ்ச்சி குறையும். யோசிச்சு பாருங்க. ஆனா ஒண்ணு விஷயங்க, அது கொஞ்சமாக இருக்க வேண்டும். சென்னையில ஒருத்தர் இருக்காருங்க,
அப்ப எனக்கு கூப்பிடுவார், கூப்பிட்டு ஐயா என் மனைவி ரொம்ப அடிச்சிட்டா ஐயா அப்படின்பார். அப்படி இருக்கக்கூடாது. அப்போ எந்த இடத்தில் நாம் அந்த உறவை நன்றாக வைத்திருக்கின்றோமோ, ஆரோக்கியமா வைத்திருக்கின்றோமோ, புரிந்து கொண்டிருக்கின்றோமோ, அங்கே ஒரு பெரிய மாற்றம் உறுதியாக வரும். அதாவது நம்ம இந்த கடவுள் சொல்றோம்ல, காட் கேள்விப்பட்டோம் அப்படிதானே? GOD பார்த்துருக்கோமா? ஓகே, இந்த GODக்கு என்னங்க விளக்கம்? யாராவது சொல்ல முடியுமா? சாட்ல போடலாமா? ஓகே, GOD அப்படின்னா என்னது? இப்ப நியூஸ் சொல்றோம்ல, நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் சொல்றோம். அதே மாதிரி காட்க்கு ஏதாவது அர்த்தம் இருக்கிறது? ஓகே, என்ன அப்படி பார்க்கும் பொழுது எல்லாருமே அப்படியே கொஞ்சம் சேட் பண்ண நல்லா இருக்குமே. ஓகே, காட்னா என்ன அப்படின்னா, ஒரு கடவுளுடைய தன்மை 3 அப்படிதானே? படைத்தல், காத்தல், அழித்தல் சொல்லலாமா? அப்போ படைக்கின்ற கடவுள், காக்கின்ற கடவுள், அழிக்கின்ற கடவுள். அப்ப G என்பது ஜெனரேட்டர், படைத்தல். O என்பது ஆபரேட்டர், காத்தல். D என்பது டெஸ்ட்ராயர், அழித்தல். யோசிச்சு பாருங்க. அப்படிதான் இந்த 3 தன்மை தான் இருக்கின்றது. சரி, ஒரு காலகட்டத்துல இந்த 3 கடவுள் யாரு காக்க படைக்கிற கடவுள்? யார்? பிரம்மா. பிரம்மாவை உருவாக்கியாச்சு. இது வந்து ஒரு கற்பனை வச்சுக்கலாம், பட் ஒரு அர்த்தம் இருக்கிறது. பிரம்மா என்பது படைக்கும் கடவுள் பிரம்மா. ஆபரேட்டர் யாரு? விஷ்ணு. அவர் நம்முடைய காக்க போகின்றார். அழிக்கும் கடவுள் யார்? சிவன். அப்புறம் பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேர் உருவாக்கியாச்சு. சொல்றாங்க நீங்க போய் உங்க வேலையை பார்க்க ஆரம்பிங்க, போய்ங்க படைக்கு படைங்க, பார்த்துக்கோங்க, அழிச்சுக்கோங்க சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க போனா அவங்களால ஒண்ணும் வேலை செய்ய முடியலையா? யோசிச்சாங்களா? ஏன் அவங்களால ஒண்ணுமே இயங்க முடியல? யோசிக்கிறாங்க. சரி, படைக்க வேண்டும் என்றால் என்ன தேவை? யோசிச்சு பாருங்க. ஒரு படைப்பாற்றல் வேண்டும் என்றால் அங்க என்ன தேவை? அறிவு தேவை, அப்படித்தானே? அப்ப அறிவுக்கு அதிபதி யார்? சரஸ்வதி, அப்படித்தானே? அப்ப என்ன பண்ணலாம்? சரஸ்வதியை பிரம்மாவிற்கு ஒரு மனைவியா கொடுத்துடலாமா? கன்சார்டா கொடுத்துடலாமா? ரைட். காக்கும் கடவுள் யாரு? விஷ்ணு. விஷ்ணுக்கு வந்து அவருக்கு என்ன பண்ணலாம்? காக்க வேண்டும் என்று என்ன வேண்டும்? விட்டமின் M வேண்டும், அப்படித்தானே? பொருள் வேண்டும். ஓகே, செல்வம் வேண்டும். செல்வத்துக்கு அதிபதி யார்? லக்ஷ்மி. அப்ப லக்ஷ்மியை அந்த அருமையான அந்த யாரு கொடுக்கலாம்? மனைவியா? விஷ்ணுக்கு மனைவியா கொடுத்துடலாமா? ரைட். 3வது அழிக்கும் கடவுள் யார்? சிவன். அழிக்க வேண்டும் என்றால் என்ன வேண்டும்? சக்தி வேண்டும். கெட்ட விஷயங்களை அழிப்பதற்கு சக்தி வேண்டும். சக்திக்கு அதிபதி யார்? பார்வதி. அப்ப பார்வதியை சிவனுக்கு மனைவியா கொடுத்துடலாமா? சூப்பர். அப்போ இப்ப 3 பேருக்கும் மனைவி கொடுத்தாச்சு. 3 பேரும் போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கடவுளுக்கே மனைவி இருந்தால்தான் அவர்களால் ஆற்றல் வேலை செய்ய முடியும் என்றால் நமக்கெல்லாம் எங்கே ஒரு வீட்டில் ஒரு அருமையான மனைவி, அன்பான கணவர் அமைந்து விட்டார்களோ அந்த குடும்பமே இல்லறம் பிரமாதமாக இருக்கும். அதை விட சிறப்பு எதுவுமே கிடையாது உலகத்தில். அதாவது நம்ம யோசிச்சு பார்க்கிறோம், நான் எதற்காக ஒன்றாக வந்தேன்? கணவனோடு, என் மனைவியோடு சண்டை போடுவதற்கா? யோசிச்சு பாருங்களேன். ஆனா அப்படி இருக்கின்றோமா? இல்லையே. இப்ப என்ன செய்வது? நான் மாற்ற முடியாதா? என்னால் முடியும் சிந்தித்து செயல்படுவோம். சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னை பார்ப்பதற்கு ஒரு கண்மனை வந்தாங்க. ஒரு இளம் தம்பதியர். இந்த மனைவி 27 வயசு, இந்த அம்மாவுக்கு 27 வயசு, அந்த ஐயா 29 வயசு. ஒரு சின்ன கை குழந்தை. 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு ஒரு 4 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் சண்டை போட்டு ஒரு 2 பேர் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரே குறை. அது பண்றாங்க, இந்த பிரச்சனை மாத்தி 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 சொன்னாங்க. தனித்தனியா சந்திச்சேன், சேர்ந்து சந்திச்சேன், ஒரே பிரச்சனை. லாஸ்ட்ல அம்மா எழுந்துச்சாங்க. அவன் சொன்ன வார்த்தை தாங்க. அவன் சொன்னாங்க, ஐயா என்னை பாருங்க ஐயா, நான் எவ்வளவு அழகா இருக்கேன், நல்லா படிச்சிருக்கேன், நல்ல வேலை பார்க்கிறேன், நிறைய சம்பாதிக்கிறேன், எனக்கே இந்த மனுஷன் புருஷனா வாச்சாரு சொல்லுங்க. யோசிச்சு என்ன சொல்லலாம்? அம்மா உட்காருங்கம்மா. இந்த கணவர், உங்களுடைய கணவர் உங்களுக்கு ஒரு துணையாக வந்தது உங்களுடைய கர்ம வினையின் பயன். தீதும் நன்றும் பிறர் தரவாரா?
இவர் கணவனாக வந்தது அவர் செயல் அல்ல, உங்களுடைய செயல். உங்களுடைய கர்ம வினையின் படி இறை அவரை ஒரு கணவனாக, ஒரு கருவியாக மாற்றி உங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறது. அவர் வந்ததனால் உங்களுடைய கர்மா கழிந்து குழந்தைங்க சூப்பரா இருக்க போறாங்க. இல்ல நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி சொல்றதெல்லாம் கேட்க கணவர், அன்பான கணவர், ஆசையான கணவர், எல்லாத்துக்கும் ஓகே ஓகே சொல்ற கணவர் வந்திருந்தால் அப்ப என்ன இருக்கும்? உங்க கர்மா கழிந்திருக்காது. செயலுக்கு செம்மி வந்திருக்கா. எங்க போய் சேர்ந்திருக்கோம்? குழந்தை போய் சேர்ந்திருக்கோம். அப்போ இது வந்தது யார் காரணம்? நீங்கள் தான் காரணம், உங்களுடைய செயல்தான் காரணம். அப்ப இவர் ஒரு கருவிதானே ஒழிய இவர் கர்த்தா கிடையாது. நம்ம யாரை வந்து கொள்கின்றோம்? அந்த கருவியை. சரி, இவர் ஒரு கருவியா வந்திருக்கின்றாரே, அவருக்கு நன்றி சொல்ல வேண்டுமா? இன்பம் கொடுக்க வேண்டுமா? நன்றி சொல்ல வேண்டும். அவர் கையை பிடிச்சிட்டாங்க, அப்படி அழுத்துட்டாங்க. நாம் உணர வேண்டும், இது கணவன் மட்டுமல்ல, மனைவி மட்டுமல்ல, குழந்தைகள், பெற்றோர், நம்ம வீட்டை வேலை பார்க்கிறவங்க அனைவரும் கர்மாதான். அனைவரும் கர்மாபடியா அமைவாங்க. அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எங்கே அது என்னுடைய கர்மா என்று புரிந்து கொண்டோமோ நிச்சயமாக அங்கே பிரச்சனை அதிகமாக இருக்காது. சரி, ஒரு பிரச்சனை என்று வந்தால் உட்கார்ந்து பேசுகின்றோமா? இந்த வீட்டுல உட்கார்ந்து பேசுறோமா? ஓகே, அதாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டு பேரும் என்ன பண்ணணும்? அன்பாக உட்கார்ந்து நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம்? பேப்பர் எழுதலாம். எனக்கு உங்ககிட்ட என்ன பிடிக்கல, எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன வேண்டும், நான் என்ன எதிர்பார்க்கின்றேன், எனக்கு உங்களிடம் பிடிக்காத விஷயம் என்னென்ன என்று எழுதி, எந்த ஒரு இமோஷன் இல்லாமல், கோவப்படாமல், வருத்தப்படாமல் அதை மென்மையாக எங்கே மாற்ற முடியவில்லையோ நீங்களே பகிர்ந்து கொண்டால் அங்கே மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வர முடியும். எங்கே மாற்றம் வர முடியவில்லையோ உங்களுடைய பெரியவர்களை அணுகுங்கள். உங்களுடைய பெற்றோரை, உடன் பிறந்தோரை, இல்லாட்டி ஒரு கவுன்சிலர். இன்று உலகம் முழுவதும் சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, சைக்காலஜிஸ்ட், கவுன்சிலர்ஸ். அங்கே செல்லுங்கள். அங்கே சென்று அவர்கள் மூலமாக, கவுன்சிலிங் என்ன பேர் தெரியுமா? ஆற்றுப்படுத்துதல். அந்த ஆற்றுப்படுத்தல் மூலமாக உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் புரிந்து கொண்டு அதன் மூலமாக நீங்கள் தீர்வு கண்டு வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல முறையில் இருக்க முடியும். அதற்காக நாம் அனைவரும் மெனக்கிட வேண்டும். ஒரு அருமையான ஒரு உறவு, புனிதமான ஒரு உறவு, என்னோடு வாழ்நாள் முழுவதும் பயணிக்கின்ற உறவு. உறவை நான் நிச்சயமாக மாற்றப்பட வேண்டும். ஆனால் தயவு செய்து நாம் அனைவரும் என்ன பண்ணணும்? நம் குழந்தைகளுக்கு ஒரு பெரிய பாடமாக, எடுத்துக்காட்டாக நாம் இருக்க வேண்டும். இன்னைக்கு உலகம் முழுவதும் பிரச்சனைகள் அதிகமாக கொண்டே வருகின்றன. நாம் நிச்சயமாக நாம் அனைவரும் விதத்தை அன்பவர்கள், மகர்ஷியின் குழந்தைகள். அப்படி இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் ஒரு எடுத்துக்காட்டாக நல்ல வழியில் அந்த குழந்தைகளை மாற்றி நாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் பொழுது அங்கே பெரிய மாற்றம் நிச்சயமாக வரும். சரி, சில வீடுகளை கேள்விப்படுறோம், இந்த கணவன் மனைவியை அடிக்கிறாங்க, அப்படித்தானே கேள்விப்படுறோம்ல? ஓகே, எதுக்காக ஒரு கணவன் மனைவி அடிக்கிறாங்க என்று பார்க்கும் பொழுது என்ன காரணங்க? குடிப்பழக்கமா? வேற? பணம், பொருளாதார பிரச்சனையா? கோபமா? வருத்தங்களா? பிரச்சனைகளா? உன் ஆரோக்கிய பிரச்சனையா? எனக்கு மனைவி பிடிக்கலையா? ஏதோ என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது ஒரே ஒரு காரணம் தாங்க. எந்த வீட்டில், அதாவது எதுக்காக அடிக்கிறாங்க கணவன் மனைவி அடிக்கிறாங்க அப்படி பார்த்தா ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம் என்றால், என் மனைவி என்னை திருப்பி அடிக்க மாட்டாங்கிறது காரணம். யோசிச்சு பாருங்க, எந்த வீட்லயாவது அந்த மனைவி திருப்பி அடிச்சா இந்த கணவன் அடிப்பாரா? தொடுவாரா? அப்போ மறுச்சு சொல்றாங்க, ஒரு ஆண் உடலில் வலிமையானவர், ஒரு மனைவி உள்ளத்தில் மனதில் வலிமையானவர். அந்த இரண்டும் இணையும் பொழுதுதான், அந்த மன வலிமை, உடல் வலிமை இரண்டும் இணையும் பொழுதுதான் அந்த உறவு நன்றாக இருக்கும். அப்போ அங்கே மனைவி இடம் கொடுக்க வேண்டும். சரி, அவருக்கு வந்து இந்த விஷயத்தை அவர் சூப்பரா இருக்கின்றார், அவர் செய்யட்டும். கணவன் நினைக்கின்ற என் மனைவிக்கு வந்து திறமை இருக்கின்றது, ஆற்றல் இருக்கு, அறிவு இருக்கின்றது, நான் விட்டுக் கொடுத்து போகின்றேன், அதனால் நான் பயன் பெற போகின்றேன், நான் மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன், என்னால் முடியும் என்று நினைக்க வேண்டும். அந்த மாற்றம் வரும் பொழுது நிச்சயமாக அங்கே ஒரு உறவு பிரமாதமாக இருக்கும். அதில் நிச்சயமாக மாற்று கருத்தை இருக்க வாய்ப்பே இல்லை. இன்னொன்னு என்னன்னா,
என் மனைவி என்கிட்ட வந்து ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு மனைவி கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் நல்ல விஷயம் நடந்திருக்கும். ஒரு 100 விஷயம் நல்ல விஷயம் நடந்திருக்கும். பல வருடங்களாக ஒரு 10 விஷயம் கெட்ட விஷயங்கள் இருக்கலாம், மன வருத்தங்கள் இருக்கலாம். இந்த 10 நாம் பிடிச்சுக்கிறோம். ஏனென்றால் இந்த மனித இயல்பு எப்படி என்றால், இந்த மனமே எப்படின்னா நல்லதெல்லாம் மறந்துடும், கெட்டதை ஞாபகம் வச்சுக்கும். அந்த பெண்கள் இருக்காங்களே, மறக்கவே மாட்டாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்க காலை அப்படி வச்சு தலையாட்டிங்க மிதிச்சிங்க, மறக்க மாட்டாங்க. சரி, அந்த மனைவி நல்லது பண்ணவே இல்லையா? கடன் நல்லது பண்ணவே இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். நல்ல விஷயங்கள் 90% இருக்கும். அந்த 5% நம்மை பாதித்து உறவையே கஷ்டப்படுத்துகிறது. அப்போ நம்மை சிந்தித்து பார்க்கும் பொழுது, என் மனைவியால், என் கணவனால் எவ்வளவோ வாழ்க்கையில் அனுபவித்திருக்கின்றேன், சந்தோஷம் அடைந்திருக்கின்றேன். என் உறவுகள், உற்சாகங்கள் எல்லாம் நன்றாக இருக்கின்றது. இந்த ஒரு விஷயம் தானே, நான் விட்டு கொடுத்தால் என்ன? என்னால் விட்டு கொடுக்க முடியாதா? கொடுத்தால் யாருக்காக? நமக்காக, உங்களுக்காக. நீங்க விட்டு கொடுக்கும் பொழுது அங்கே ஒரு மாற்றம் நிச்சயமாக உறுதியாக வரும். அதாவது ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, ஒரு தவறு செய்தால், ஒரு கணவனோ மனைவியோ ஒரு மன வருத்தம் வைக்கப்பட்டால், அதாவது நான் மனைவியை கூட கோவப்பட்டேன், அவங்க எனக்கு கோவப்பட்டாங்கன்னா, அதை சரி செய்வதற்கு 5 நல்ல விஷயம் செய்யணுமா. ஒரு தவறு செய்தால் அதை சரி செய்வதற்கு 5 நல்ல விஷயம் செய்தால்தான் அது தவறு தீரும். ஏன் 5 பண்ணிட்டு 1 பண்ணி முடிச்சிடலாமே. அப்ப தவறு செய்யாமல் இருந்தால், நான் ஒழுங்காக ஆரோக்கியமாக இருந்தால், நான் 5 நல்ல விஷயம் பண்ண வேண்டியது கிடையாது. நிறைய பண்ணுங்க, நிறைய விஷயம் நிறைய பண்ணுங்க. பட் ஒரு தவறு செய்யும் பொழுது அந்த உறவு கஷ்டப்படுகிறது. இன்னொன்னு சொல்லுவாங்க, நம்மளா என்ன பண்றோம்னா, எல்லாரும் கேட்பாங்க என்கிட்ட, ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்? இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க, அப்படிதானே? நம்மளா என்ன பண்றோம்? வீட்டுல நிறைய வேலை பார்க்கிறோம். ஆபீஸ்ல நிறைய வேலை பார்க்கிறோம். உங்களை ஆபீஸுக்கு நீங்களாம் ஒரு ஜட பொருளா, உயிர் பொருளா? என்ன கேட்டு பாருங்களேன். நம்மளே கேட்டு பார்க்கலாம். என்னுடைய அலுவலகத்திற்கு நான் ஒரு ஜட பொருளா, உயிர் பொருளா? என் இல்லத்திற்கு நான் ஜட பொருளா, உயிர் பொருளா என்று கேட்டு பார்க்கும் பொழுது, உங்களுடைய அலுவலகத்திற்கு நீங்க ஒரு ஜட பொருள். உங்களை தூக்கி போட்டுற வழி போட்டுருவாங்க, அப்படிதானே? நாளைக்கு நீங்க வர வேண்டாம் சொல்லிடுவாங்க. நாளை முடிஞ்சு போச்சு. ஒரு ஜடம், ஒரு ப்ராடக்ட், ஒரு கமாடிட்டியா பாக்குறாங்க. யூ ஆர் ஜஸ்ட் கமாடிட்டி, யூ கேன் பி ரீப்ளேஸ்ட். பட் வீட்ல அந்த மனைவி மாற்ற முடியுமா? கணவன் மாற்ற முடியுமா? குழந்தைகள் மாற்ற முடியுமா? அங்கே ஒரு உயிர் பொருள், ஒரு லைஃப் ஃபோர்ஸ். நம்ம ஆபீஸ்ல என்ன பண்றோம்? ஜடமாக இல்லாமல் அங்கே உயிர் பொருளாக உயிரை கொடுத்து வேலை செய்றீங்க. ஆனா வீட்டுல ஜடமா நடந்து கொண்டு எங்கே நாம் 2 இடத்திலும், அதாவது ஆபீஸ் வேலை பார்க்க சொல்லலாம். எப்படி ஆபீஸ்ல உயிர் கொடுத்து வேலை செய்றீங்களோ, அது மாதிரி வீட்லயும் கொஞ்சம் அன்பாக இருங்கள், ஆசையாக இருங்கள். அது நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வரும். சரி, எவ்வளவு நேரம் நான் செலவுபடுத்த வீட்டுல பார்க்கும் பொழுது 5 மணி நேரம் செலவு பண்ணணுமா? வேண்டியது இல்லைங்க. நான் சொல்றேன், இட் இஸ் நாட் த குவாலிட்டி ஆஃப் டைம், இட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் டைம். 1 மணி நேரம். அதாவது வீட்டுல இருந்து கணவன் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, ஒரு 5 குழந்தை, 2 3 குழந்தைங்க இருக்காங்க வச்சுக்கோங்க. இரவு உணவை முடித்து விடுங்கள். முடித்து விட்டு ஒன்றாக அமருங்கள். கணவன், மனைவி, 2 3 குழந்தைகள் ஒன்றாக அமர்ந்து ஒரு கேம் விளையாடலாமா? என்ன கேம் விளையாடலாம்? எல்லா செல்போன்ல ஆஃப் பண்ணிருங்க. எல்லா டிவி, போன்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிருங்க. இதுக்கு என்ன டைம்னா விளையாடும் நேரம். அப்ப என்ன விளையாட போறோம்? பரமபதம், கார்ட்ஸ், கேரம் போர்டு, செஸ், ஓகே, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேம், டம் ஷரட்ஸ், ட்ரேட், மொனோபொலி, நிறைய டேபிள் கேம்ஸ் இருக்குங்க. அந்த 1 மணி நேரம் குழந்தைங்கிட்ட படிப்பத்தியோ சவால் பத்தி பேசக்கூடாது. என்ன பேசலாம்? சும்மா ஜாலி கிண்டல் பண்ணிக்கலாம். அம்மா ஒரு இடத்துல, அப்பா ஒரு இடத்துல, ஜாலி கிண்டல் பண்ண அந்த உறவு மேம்படும், பிரமாதமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அப்ப இட் இஸ் நாட் த குவான்டிட்டி ஆஃப் டைம், இட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் டைம். எத்தனை மணி நேரம் நீங்க வீட்டுல இருக்கீங்க கணக்கு கிடையாதுங்க. இருக்கிற நேரம் தரமாக இருக்கிறதா, உயர்வாக இருக்கிறதா, அந்த நேரத்தில் நீங்கள் அன்பாக இருக்கின்றீர்களா? அந்த 1 மணி நேரம் தினமும் செலவு போதும். உங்கள் ரீசார்ஜ் ஃபார் தி நெக்ஸ்ட் டே. அடுத்த நாள் நீங்க தயாராயிருவீங்க. அப்போ அவன் தயவு செய்து அந்த வாய்ப்பை தினம் ஏற்படுத்தி கொடுங்கள். இன்னொன்னு என்னன்னா, எல்லாருக்கும் பிடிச்சது என்னன்னா பாராட்டு.
நாம் நம் மனைவியை, கணவனை பாராட்டுகின்றோமா? கஷ்டப்பட்டு எவ்வளவு ஹெல்ப் பண்றாங்க, நாம அந்த மனைவியை பாராட்டுகின்றோமா? நிறைய பாராட்டுங்கள், அப்ரிசியேஷன், வேர்ட்ஸ் ஆஃப் அப்ரிசியேஷன். இந்த சாரி ரொம்ப அழகா இருக்குமா உங்களுக்கு? எனக்கு அந்த ஷர்ட் ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு. சின்ன சின்ன விஷயங்கள், அதுல பெரிய உற்சாகம் கிடைக்கும். அது நல்லா இருக்கோ இல்லையோ, ஓகே, உங்களுடைய வார்த்தை என்ன சொல்லுது, அர்த்தம் சைக்காலஜி சொல்லுதுன்னா, என் மேல் என் கணவர், என் மேல் என் மனைவி அக்கறையாக இருக்கின்றார்கள், என்னை கவனிக்கின்றார்கள், நான் என்ன உடை உடுத்திருக்கின்றேன், எப்படி நான் மேக்கப் பண்ணியிருக்கேன், எப்படி என்னை நடத்தி கொள்கிறேன், அதை என் மனைவி என் கணவர் என்னை கவனிக்கின்றார்கள். கவனித்தா என்ன அர்த்தம்? என் மேல் விருப்பமாக இருக்கின்ற, நாட்டமாக இருக்கின்ற அர்த்தம். அப்ப வாய்ப்பு இருக்கும் பொழுதெல்லாம் அவளை பாராட்டுங்கள். அந்த பாராட்டு உண்மையான பாட்டாக இருக்க வேண்டும், உள்ளத்திலிருந்து வர வேண்டும். அது நிச்சயமாக ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தும். இன்னொன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாய்ப்பு இருக்கும் பொழுது அந்த கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் கொடுக்கலாம். அதாவது கிஃப்ட் கொடுக்கிறது, ஒரு பரிசளிப்பது ஒரு நல்ல விஷயம். அதாவது பெரிய எக்ஸ்பென்சிவ் பெரிய ஜுவல்லரி வாங்கி ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுக்கணும் தேவை கிடையாது. வரும்பொழுது ரோஜா பூ சொல்லுவாங்க, அந்த காலத்துல சொல்லுவாங்க, ரோஜா பூ, மல்லிகை பூவும் அல்வாவும் சொன்னாங்கல்ல, எவ்வளவு செலவாக போகுது? ஒண்ணும் கிடையாது. அது என்ன அர்த்தம் என்றால், அந்த அந்த பொருள் வந்து கணவன் வெளியே சென்று வரும் பொழுது என்னை நினைத்தார்கள் என்றுதான் அர்த்தம். அதான் முக்கியம். அங்க அந்த அந்த பொருளுடைய விலையோ பொருளுடைய தரமும் முக்கியம் அல்ல, என்னை நினைத்து எனக்காக வாங்கி வந்தார்களே என் கணவன் என் மனைவி, அதுதான் அங்க உற்சாகத்தின் உச்சகட்டம். அப்ப வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன அன்பளிப்பை கொடுக்கும் பொழுது, முக்கியமாக எப்பொழுது? அவங்களுடைய பிறந்த நாள், நீங்கள் அவர்களை கண்ட நாள், முதல் கண்ட நாள், உங்களுடைய நிச்சயார்த்த நாள், ஏதாவது ஒரு காரணம் வேண்டும், கொண்டாடுவதற்கு காரணம் வேண்டும். ஓகே, சும்மா எங்க போனேமா ஞாபகம் வந்து சும்மா வாங்கி கொடுத்தேமா, சூப்பர். அப்படி அடிக்கடி வாய்ப்பு இருக்கும் பொழுதெல்லாம் ஏதோ ஒரு பரிசை கொடுக்கும் பொழுது அது ஒரு உற்சாகமாக இருக்கும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, வீட்டுல வந்து கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் சின்ன சின்ன உதவிகளை செய்யலாம். உங்க மனைவி வந்து சமையல் பண்ணிருக்காங்க வச்சுக்கோங்களேன், பின்னாடி போய் நிக்கலாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், சும்மா என்ன என்ன ஹெல்ப் பண்ணணுமா, இல்ல வேண்டாங்க சொல்லிடுவாங்க, கவலைப்படாதீங்க, கேட்க மாட்டாங்க. அங்கே சென்று நீங்கள் உதவி செய்யற மாதிரி கேளுங்க. அப்படி கேட்டாரு என் கணவர், ஆசையா கேட்டாரு, நான் பாத்துக்கிறேன், இல்லாட்டி உதவி பண்ணி கொடுங்க, வீடு கூட்டலாம், சின்ன வேலை பண்ணலாம், ஏதாவது பண்ணலாம், வீடு அடிக்க வைக்கலாம், துணியை காய போடலாம், துணியை சீர போடலாம், வாஷிங் மிஷின்ல போடலாம். சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும் பொழுது அங்க இந்த ஒரு பரிமாற்றம் ஏற்படுகிறது. என் கணவனுக்கு என் மேல் ஆசை இருக்கின்றது, எனக்காக உதவி செய்கிறார் என்ற எண்ணம் அங்கே வரும் பொழுது அந்த உறவு பிரமாதமாக மாறுகிறது. அப்புறம் வேற என்ன பண்ணலாம் அப்படி பார்க்கும் பொழுது, தொட்டு பேச வேண்டும். தொட்டு பேசுறோமா? கணவன் மனைவியோடு தொட்டு, ஓகே, தொடும்பொழுது என்ன ஆகுது? அங்கே காந்த பரிமாற்றம் ஏற்படுகிறது. அப்படித்தானே? காந்தெல்லாம் ஒரே காந்த கடத்து தான் இருக்கும். நம்ம எல்லாம் தொட்டு பேச முடியாது. சும்மா அப்படி தூரத்துல நின்று, ஏ ஒரு காஃபி கொடு அப்படி சொல்றது பதிலாக, காஃபி கொடு ராஜா, எப்பவுமே தொட்டு பேசுங்க, பக்கத்துல உட்கார்ந்துக்கோங்க, மடியில படுத்துக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அது உதவியாக இருக்கும். அதாவதுங்க, ஆராய்ச்சி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்தால் என்ன முக்கியமான காரணம் என்று பார்க்கும் பொழுது 70% என்ன காரணம் என்றால் தாம்பத்தியம். எந்த வீட்டில் இந்த தாம்பத்திய சுகம் நன்றாக இருக்கின்றதோ அங்கே அந்த உறவு நன்றாக இருக்கும். விஷயம் பொறுத்த வரைக்கும் ஆண் வேறு பெண் வேறு, உடல் அமைப்புகள் வேறு, தேவைகள் வேறு, ஆசைகள் வேறு, அனுபவங்கள் வேறு. நான் என் மனைவியை கவலை திருப்தியாக வைத்திருக்கின்றேனா, அதை புரிந்து கொள்ளுங்கள், அங்கே தவறு இருந்தால் திருத்திக் கொள்ளுங்கள், அது ஒரு மாற்றமாக உறுதியாக இருக்கும். அப்போ சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் அதை வந்து சில நேரங்கள் வந்து உணர்வதில்லை, அது சரியான நேரம் கொடுத்து செய்வதில்லை. அது நன்றாக இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்க மாற்றம் உறுதியாக வரும். அதாவது பேசிக்கிட்டே போலாம். இன்னொன்னு என்ன கடைசியா சொல்றேன் ஒண்ணு, ஒரு கணவன் மனைவி சண்டை வந்துச்சுன்னா அதிகம் பாதிக்கப்படுறது கணவனா மனைவியா? யாருங்க? கணவன் மனைவியா? சேட்டை போடலாமா எல்லாருமே? கணவன் மனைவி சண்டை வந்துச்சுன்னா அதிகம் பாதிக்கப்படுறது கணவனா மனைவியா? சேட்டில் போடலாமே, மனைவி இல்லாம மனைவி போடுவாங்க, அப்படிதானே? வைஃப், மனைவி, போத் போத், வேற 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 வேற
போத். நிறைய பேர் இருக்கீங்களே வைஃப். அதாவது பாத்தீங்கன்னா எல்லா பெண்களும் மனைவி போட்டிருக்காங்க. ஓ, பிருந்தா வந்து கணவன் போட்டிருக்காங்க. சூப்பர். ஓகே, பரவாயில்லையே. ஓகே, வெரி குட், வெரி குட், வெரி குட். சாயரமாமா ஹஸ்பண்ட் போட்டீங்க. ஓகே, சூப்பர், வெரி குட், வெரி குட். ஓகே, அதாவதுங்க, தேங்க்யூ சுகன்யா அம்மா. ஓகே, 2 பேரும் பாதிக்கப்படுவார்கள். சண்டை என்று வந்தால் கணவனும் பாதிக்கப்படுவார்கள், மனைவி பாதிக்கப்படுவார்கள். அதிகம் பாதிக்கப்படுவது குழந்தைகள். குழந்தைகள் நம்ம வாழ்க்கை முக்கியமான அங்கமாயிடுச்சு. எவ்வளவு முக்கியமான அங்கம் வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தை நம்ம நெருக்கமாக இல்லை என்றால் ஸ்கூல்ல வருவாங்க, உன் முகத்தை பார்ப்பாங்க, முகத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. ஓ, ஏதோ பஞ்சாயத்து ஓடுது, வரமாட்டாங்க. சரி, எப்போ ரேரா இருந்தா பரவாயில்ல, அடிக்கடி சண்டை போட்டால் அது அந்த குழந்தைகளை பாதிக்கும். ஏமாச்சுக்கோங்க, உங்களுக்காக, உங்கள் குழந்தைகளுக்காக, உங்கள் கணவன், உங்கள் பாட்டனுக்காக உறவை நாம் செம்மையாக, உயர்வாக, சிறப்பாக வைத்துக் கொள்வோம். கடைசியா ஒரு கதை சொல்லி முடிச்சிடலாமா? ஒரு ஊர்ல ஒரு கணவன் இருந்தார். அவருக்கு மனைவி பார்த்து ரொம்ப பொறாமை. கடவுளே, நீ என்ன ஏன் ஆம்பளைய படைச்ச? என் மனைவி பாருங்க ஜாலியா இருக்கா, ஒரு வேலை பண்றது இல்லை, நல்லா தூங்குறா, நல்லா டிவி பாக்குறா. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், வேலைக்கு போறேன், திட்டு வாங்குறேன், டிராபிக்ல போறேன், கஷ்டப்படுறேன். டெய்லி புலம்பிக்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் கடவுள் வந்துடுறாரு. என்ன பிரச்சனை? புலம்பிட்டு இருக்கு, என்ன பிரச்சனைப்பா? பாருங்க கடவுளே, என் மனைவி ஒரு வேலை பண்றது இல்ல, நல்லா தூங்குறா, நல்லா டிவி பாக்குறா, ரொம்ப கஷ்டப்படுறேன். அப்படியாப்பா? சரி, மாத்திரலாம். மாத்திரலாமா? ஆமா, நாளைக்கு நீதான் கணவன், சரி நீதான் மனைவி, மனைவி கணவன், மாத்திரலாம். நம்மால் யோசிக்கிறார். கடவுளே, ஒண்ணு பண்ணுங்க, ஒரு நாளைக்கு மாத்துங்க, நான் ட்ரையல் பாக்குறேன், அது ஓகே இருந்தா ஃபுல்லா மாத்திரலாம். கடவுள் கேட்டா கொடுத்துருவாருல்ல. ஓகே சொல்லிட்டாரு. சரி, மாத்திரலாம். படுத்து தூங்கியாச்சு. காலையில மாறியாச்சு. யார் முதல்ல வீட்டுல முடிப்பா? மனைவி. நம்ம 7 மணிக்கு முடிக்கிற மனுஷனை 5 மணிக்கு எழுப்பி விட்டாங்க அந்த அம்மா. நீதான் புரண்டு எழுந்துச்சு போ, காலையில எழுந்துச்சு போ. 5 மணிக்கு எழுப்பி விட்டு வீட்டெல்லாம் மொழிக்கி சமையல்லாம் பண்ணி முடிக்க 7:30 மணி ஆகி போச்சு. போய் பிள்ளைகளை எழுப்பி அவங்க குளிப்பாட்டி ஸ்கூல் அனுப்ப மணி 9, 10 மணி ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்துட்டாரு. அவர் டிஃபன்லாம் கொடுத்து அனுப்பல, 10, 10:30 மணி ஆகி போச்சு. அப்பாடா, நல்லா தூங்கலாம். பார்த்தா ஒரு பாத்திரமா கிடக்குது. டிவி பார்த்தா ஒரு துணிமணியா கிடக்குது. சரி, கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடலாம் பார்த்தா முடிக்க 12 மணி ஆகி போச்சு. பார்த்தா மதியானம் சாப்பிடல, கணவர் வருவார், சாப்பாடு பண்ணவே இல்லை. எல்லாம் முடிக்க முடியும், 2 மணி ஆகி போச்சு. வீட்டுக்கு வந்துட்டாரு. அவருக்கு டிஃபன் சாப்பாடு கொடுத்தா மணி 3 மணி, 2 மணி ஆகி போச்சு. ஓய்வே இல்லையா தெரியுது, கஷ்டமா தெரியுது, யோசிக்கிறார் நம்ம. திருப்பி எல்லாம் பாத்திரம் கிடக்குது, முடிக்க பார்த்தா 3 மணி ஆச்சு. பசங்க வந்துட்டாங்க. பிள்ளைகளை படிக்க வச்சு டிஃபனை கொடுத்தா 5 மணி ஆகி போச்சு. திருப்பி வீட்டுக்கார வந்துட்டார். அவருக்கு டிஃபனை கொடுத்தா மணி 7 மணி ஆகி போச்சு. சாப்பாடு பண்ணவே இல்லை. எல்லாம் முடிச்சு 10 மணிக்கு படுக்க போறாங்க. வேண்ட கடவுளை, தெரியாம கேட்ட கடவுளை, இது எனக்கு தெரியவே தெரியாது, கஷ்டமான வேலையா தெரியுது. அது மட்டுமல்ல, எனக்கு வாரத்துல 2 நாள் லீவ் உண்டு, இங்க லீவே கிடையாது, என்ன மன்னிச்சிருங்க, மாத்திருங்க, நாளைக்கு படுத்து தூங்கியாச்சு. காலை பார்த்தா மாறவே இல்லை. கடவுளே கத்தாரு அவரு. கடைசிக்கு வராரு. என்ன பிரச்சனை? வரம் கொடுத்தேன், ஒரு நாள் கொடுத்தேன்ப்பா, நான் மாறலையே. எப்பா, ஒரு நாள் கொடுத்தேன், ஆனா நேத்து ராத்திரி நீ கர்ப்பம் ஆயிட்ட. கடவுள் போயிடுறாரு. இந்த கதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஆணுக்கு ஒரு வேலை, பெண்ணுக்கு ஒரு வேலை, வேலை ஒருத்தருக்கு ஒத்தாசையாக இருந்தால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கு என்று கூறி, இந்த வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு மனதார பாராட்டி விடைபெறுகிறேன். இப்பொழுது கேள்விகள் கேட்கலாம். நம்ம டைம் நிறைய இருக்குங்க. ஓகே, நீங்க எல்லாருமே சேட்ல வாங்க, சாரி ஆடியோல வாங்க, வீடியோல வாங்க, கேள்விகளை கேளுங்க. ஐயா, நன்றி ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக அற்புதமாக ஒரு தம்பதியர்களுக்கு கவுன்சிலிங் கிளாஸ் எடுத்த மாதிரி மிக அற்புதமாக எடுத்தீங்க. எப்படி அனுசரணையா போகணும், யாரை பாராட்டணும், மனம் விட்டு பேசணும், 1 மணி நேரம் குடும்பத்தோட எல்லாரும் உட்காந்து பேசணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணுங்கிற மிக அற்புதமான கருத்தை ஒரு மனநல ஆலோசகரா இல்லாம இது ஒரு கவுன்சிலிங் எங்களுக்கெல்லாம் இது மாதிரி இருந்தாதான் இனி வருங்கால சந்ததிகள் குடும்ப கோர்ட்டுக்கு போகாம குடும்பமா இருக்குங்கிற மாதிரி கொடுத்தீங்க. உங்களை நாங்கள் அனைவரும் பாராட்டுகிறோம். அனைவரும் துரிய நிலையிலிருந்து டாக்டர் ஐயா வாழ்த்துவோம். பேராசிரியர் டாக்டர் எம்.கே. ஜானகிராம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன்.
அவர்களுடைய உடல்நலம், மனநலம், குடும்ப நலம், நட்பு நலம் வாழ்க வளமுடன். அவர்களுடைய ஆன்மீக சேவை மென்மேலும் அவங்க வாழ்க வளமுடன். இந்த இணைப்பில் கலந்து கொண்டுள்ள அத்துணை நல்லுள்ளங்களும் வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். ஐயா கிட்ட கேள்வி கேட்கறதா இருந்தா மைக்கை அன்மியூட் பண்ணி கேட்கலாம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. யார் வரீங்க? வாழ்த்துக்கள் சார். கேள்விகள் கேட்கலாங்க. கேள்வியே இல்லைன்னா ரெண்டு அர்த்தம். ஒண்ணுமே புரியல அர்த்தம், பட் எல்லாம் புரிஞ்சு அர்த்தம். ரெண்டுக்கும் வாய்ப்பு இல்லை நினைக்கிறேன். மற்ற கதைன்னா எல்லா கேள்வியும் கேட்பாங்க சார். குடும்பங்கும் போது கேள்வி ஷார்டேஜ் ஆகுது சார். நான் என்னுடைய நம்பர் சாட்ல போடுறேங்க. எல்லாருக்கும் என் நம்பர் சாட்ல போடுறேன். நீங்க வந்து டாக்டர் ரவி பிரகாஷ் நீங்க பேசலாங்க ஐயா. ஐயா அருமைங்கய்யா, மிக்க நன்றிங்கய்யா. ரொம்ப அருமையா இருந்ததுங்கய்யா. சீக்கிரமா முடிஞ்சிட்ட மாதிரி இருக்குங்கய்யா. ஒருவேளை நான் வந்ததே லேட்டு, அதனால இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய இன்னும் பேசணுங்க ஐயா. நீங்க ரொம்ப அருமையா இருந்தது. பர்டிகுலரா அந்த குவான்டிட்டியும் குவாலிட்டி ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு அழகா ஒரு டிப்ஸ் கொடுத்தீங்க எல்லாருக்குமே. அதை எல்லாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ அதுவும் ரொம்ப அருமையா இருந்ததுங்கய்யா. கடைசியா அந்த ஒருத்தர் மாத்தி ஒரு சுச்சுவேஷன்ல நின்று பார்க்கணுன்ற அந்த ஒரு மனப்பாங்கையும் கொண்டு வந்து வச்சு, அதுல இருந்து பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் அடுத்தவங்க படுற கஷ்டமும் அடுத்தவங்க படுற சிரமங்கள் நமக்கு புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சு நடந்துக்கலாம் அப்படின்ட்டு அது ஒரு அழகா கதையாவும் சொன்னீங்க. அருமையா இருந்ததுங்கய்யா. மிக்க நன்றிங்கய்யா. இன்னும் ஒரு லாங்கா இன்னும் ஒரு டாக்கு கேட்கணும்னு ஆசையா இருக்குங்க ஐயா. பார்ட் 2. அடுத்த கிளாஸ் அடுத்த கவுன்சிலிங் ஷேர் பண்ணுறேன். நன்றி டாக்டர் ஐயா. செவேல் ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்பு ஐயா. மிக்க மகிழ்ச்சி ஐயா. நீங்க சொல்றீங்க நம்ம குடும்ப உறவினர்கள் ஐயா, நம்ம குழந்தைங்க கிட்ட நம்ம செல்போன் நம்ம சொன்னா கூட அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க. இக்கால குழந்தைகள் நம்மளும் அன்பால மனவள கலைவன்றதுனால எவ்வளவு தூரம் வாழ்த்துறோம். ஆனாலும் அவங்க வந்து அதுலதான் அட்ராக்டிவா இருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய நிலைமைகளை நம்ம மாத்துறதுக்கு நம்ம என்னென்ன வழிகள் செஞ்சா நல்லா இருக்குங்க ஐயா. அதாங்க ஐயா. நம்ம ஓகே, நல்ல அருமையான கேள்விங்க. எனக்கு தற்கால தேவையான கேள்வி அது. அதாவதுங்க, நான் ஒரு சைக்காலஜி என்ன சொல்றேன்னா, நிறைய பேர் கேட்கிறாங்க செல்போன் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா. முதல் கேள்வி என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா கொடுக்கணும்னு சொல்றேன். காரணம் என்னவென்றால், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, ஆனா என்கிட்ட இல்ல. நான் வந்து ஐ ஃபீல் வெரி இன்ஃபீரியர் ஃபீல் பண்ணுவேன். அதனால கொடுங்க. ரெண்டு கண்டிஷன் கொடுங்க. ஒன்று, அப்பா அம்மாவுடைய வசதிக்கு எதமா கொடுங்க. வசதி இல்ல, ஐபோன் வாங்க முடியாது. இப்ப என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுங்க, அதை புரிய வச்சுக்கோங்க. இரண்டாவது, ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பயன்படுத்தணும். பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது வார நாள் 1 மணி நேரம், லீவ் நாள் 2 மணி நேரம். கல்லூரிக்கு போற பிறகு வார நாள் 2 மணி நேரம், லீவ் நாள் 3 மணி நேரம். வேலைக்கு போற பிறகு அவங்க இஷ்டம். இந்த கட்டுப்பாடு இருந்தால் பாதிப்பை குறைக்கலாம். பாதிப்பு இல்லாம முடியாது. என்னன்னா, அந்த எந்த 1 மணி நேரம், எந்த 2 மணி நேரம் அந்த குழந்தை முடிவு பண்ணணும். நீங்க முடிவு பண்ணக்கூடாது. அப்போ அந்த குழந்தை சொல்லுது, அம்மா நான் 4-5 மணிக்கு பயன்படுத்துறேன், 4 மணிக்கு போன கொடுங்க, 5 மணிக்கு திருப்பி எடுத்துருங்க. இந்த கட்டுப்பாடு இருந்தால் நிச்சயமாக பாதிப்பு குறைக்க முடியும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்மளுடைய இன்டர்நெட்ல வந்து பேரண்டல் கண்ட்ரோல்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்குள்ள போயிட்டு ஏஜ் போட்டுங்க, 10 வயசு, 12 வயசு, 14 வயசு போட்டீங்கன்னா அதுக்கு மேல விஷயங்கள் வராது. அப்ப அந்த கட்டுப்பாடு யாருக்கு பொருந்தும்? வீட்டுல எல்லாருக்கும் பொருந்தும். அப்பாவுக்கு பொருந்தும், அம்மாவுக்கு பொருந்தும், குழந்தைகளுக்கு பொருந்தும். அந்த கட்டுப்பாடு இருக்கும் பொழுது பாதிப்பை குறைக்கலாம். இன்னைக்கு வந்து இன்டர்நெட்ல வந்துங்க கிட்டத்தட்ட 70-80% குப்பையா தான் இருக்கு. பிள்ளைகள் நமக்கு பாதுகாக்க வேண்டும் என்றால் அங்க கட்டுப்பாடு இருக்க வேண்டும். அந்த கட்டுப்பாடும் அன்பு கலந்து இருக்க வேண்டும். சரிங்களா? சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ரொம்ப நல்லதுங்க. சிறப்பா குடும்ப மனைவி கூட உண்மை ஐயா. நீங்க சொன்னது அந்த கார்டன் சொன்னீங்க, அதெல்லாம் மனைவி கொடுத்த அடுத்தவங்க மனைவிதான் நம்ம அவ்வளவு அதோட பேசுறோம். நம்ம மனைவி கிட்ட எவ்வளவு தூரம் இருந்திருக்கணும் ரொம்ப உணர்ந்து அந்த அனுபவமா ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. அதை பின்பற்றுறேங்க ஐயா. ரொம்ப அந்த மகரிஷி கொடுத்த இதனால ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது ஐயா. நீங்க அதுவும் டாக்டர் லெவல்ல வந்து நீங்க இந்த அளவுக்கு சொல்றீங்கன்னா எந்த அளவுக்கு அந்த நுட்பத்தை புரிஞ்சு அனுபவத்தோட அந்த சாராம்சத்தை கொடுத்தீங்க. மிக்க மகிழ்ச்சி ஐயா. வாழ்க்கை இறையாற்றலுக்கும் குருவாற்றலுக்கும் நன்றிங்க. லோகேஸ்வரி அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. மிகவும் அருமையான சிறப்புரைங்க ஐயா. நன்றிமா.
ஐயா சம்டைம்ஸ்ல வந்து பொசசிவ்னஸ் வருதுங்க ஐயா, அதை எப்படி ஹேண்டில் பண்றதுங்க ஐயா? யாருக்குமா? குழந்தைங்களுக்கா? பொசசிவ்னஸ் நமக்கு நமக்கு பிடிச்சவங்க மேலங்க ஐயா ம் அதிகம் வந்து பொசசிவா இருக்கு, பொசசிவ்னஸ் வந்து அதிகமா இருக்குங்க ஐயா, அதை எப்படி ஹேண்டில் பண்றதுங்க ஐயா? ஓகே. அதாவதுமா பொசிஷன் வந்து தப்பு கிடையாது. இந்த உலகத்திலேயே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டிட்டாச் அட்டாச்மெண்ட் இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, யார்கிட்ட அட்டாச்மெண்ட் இருக்கணும்? உலகத்தையே ஒருத்தர் தான் இருக்கணும், உங்களுடைய ஸ்போஸ் கூட தான் இருக்கணும். கணவன் மனைவியோடு, மனைவி கணவனோடு அட்டாச்மெண்ட். அதை தவிர உலகத்துல எல்லார்கிட்டையும் டிட்டாச் அட்டாச்மெண்ட். அப்பா அம்மா கிட்ட, கூட பிறந்தவங்க கிட்ட, ஈவன் குழந்தைங்க கிட்ட கூட. ஏன்னா நம்ம ஒருத்தர் தான் கடைசியில் குழப்பறோம். இப்போ அப்பா அம்மா தாண்டி வாழணும், நம்ம அட்டாச் இருந்தா பாதிக்கணும். நம்மள குழந்தைங்க கல்யாணம் முடிச்சு போயிருவாங்க, உறவுகள் கல்யாணம் முடிச்சு போயிருவாங்க. அப்ப கணவன் கிட்ட மனைவி கிட்ட மட்டும்தான் அந்த அட்டாச்மெண்ட் இருக்கணும், அது தவறு கிடையாது. இதை தாண்டி வேற யார்கிட்ட அட்டாச்மெண்ட் இருந்துச்சுன்னா அது நம்ம உறவை பாதிக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போ வந்து ஒரு கணவன் வேற ஒரு மனைவியோடையோ வேற ஒரு ஆணுடையோ பெண்ணுடையோ ரொம்ப அட்டாச்சா இருந்தாங்கன்னா அந்த உறவு நம்மளை கொஞ்சம் கஷ்டப்படுத்தும். அதாவது அது தேவையில்லாத ஒரு உறவு. ஓகே, ரொம்ப பேசலாம் பழகலாம், தப்பு கிடையாது. பட் ரொம்ப அட்டாச் ஆகக்கூடாது, டீப் உள்ள போகக்கூடாது. சரிங்களாமா? ஓகேங்க ஐயா. நன்றிங்கம்மா. காமன் இட்ஸ் காமன் சம்டைம்ஸ் சொல்லு. வந்து லைக் ஹஸ்பண்ட் மேல இல்லைங்கய்யா, இப்போ அம்மா அப்பா காமனா பொசசிவ்னஸ் இருக்குங்கய்யா. நான் ஜென்ரலா தாங்கய்யா கேட்டேன். கண்டிப்பா இல்ல புரியுதுமா. அதாவது அப்பா அம்மா கிட்ட வந்து பாசம் இருக்கிறது வேற, பாசம் வேற, அட்டாச்மெண்ட் வேற. ஓகே, பாசம் அட்டாச்மெண்டா மாத்திர வேண்டாம். ஓகே, ஏன்னா ரொம்ப அட்டாச் ஆயிட்டோம் அப்படின்னா சில பேர் பாக்குறேமா, கல்யாணம் முடிஞ்சிருக்கோம், அப்பா கிட்ட ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்க, அம்மாவோட அட்டாச்சா இருப்பாங்க. அம்மாவுடைய காலங்கள் அப்பா காலம் முடியும் பொழுது வெளியே வர ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ வந்து அது வந்து வேண்டியது இல்லைங்கிறாங்க. அதாவது பாசம் இருக்கணும், அன்பு இருக்கணும், எல்லாமே இருக்கணும், பட் ரொம்ப அட்டாச் ஆகிறது வேண்டாம். சரிங்களா? ஓகேங்க, நன்றிங்க ஐயா. நன்றி அம்மா. சாந்தி கண்ணன் ஐயா, சாந்தி கண்ணம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நான் வந்து ஒரு 1/2 hour தான் ஐயா ஜாயின் பண்ணேன். என்னோட கேள்வியா, பசங்க வந்து நைட் தான் ரொம்ப படிக்கிறாங்க. இப்ப வந்து 10th பொண்ணு, அவ வந்து நைட் தான் படிக்கிறா. அதுவும் செல்லு வச்சிருக்கா பழக்கத்துல. அவ வந்து படிப்புகிறா அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் நான் இருக்கேன். என் ஹஸ்பண்டும் அவ படிச்சிருவா அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இருக்காங்க. ஆனா அவங்கள்ட்ட செல்லு இருந்து எடுக்க முடிய மாட்டேங்குதுயா. ஆனா செல்லு கையில வச்சுட்டு தான் அதுங்களும் இருக்குங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் படிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அந்த டவுட்ஸ் வேணும்னா அதுல பாத்துக்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம வந்து நம்பிதான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்னையா பண்ணலாம்? ஓகே, அதாவதுமா செல்போன் யூஸ் பண்றது தப்பு கிடையாது, ஆனா அந்த குழந்தைங்க லாக் பண்ணக்கூடாது. ஓகே, அது அவங்களுக்கு அம்மா ஒரு கிட்ட தர செல் மாட்டேன், அப்பா தர மாட்டேன். என்னமா? அவங்களுக்குன்னு அந்த செல் இருக்கும்போது அதுங்க இண்டிவிஜுவலா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு என்னையா பண்ணலாம்? பரவாயில்ல, யூஸ் பண்ணட்டும். அதை அப்பப்போ நீங்க வாங்கி பயன்படுத்தி பார்க்கலாம், சும்மா பார்க்கலாம். இல்ல உங்களுக்கு தரமாட்டேன்னு சொன்னாங்கன்னா இது பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த காலத்துல வந்துமா இன்டர்நெட்ல, சோசியல் மீடியால நிறைய கெட்ட விஷயங்கள் வருது. நாம் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும், குழந்தைகளுக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் வந்து லேட் நைட்ஸ் படிக்கிறது நல்லது இல்ல, ஆரோக்கிய குறைபாடு அது. மேக்சிமம் 11 மணி, 10 11 மணிக்கு 11 மணிக்கு படுத்துடணும். காலையில 5 மணிக்கு 4 மணிக்கு தப்பு கிடையாது. ஏன்னா லேட்டா படுத்தாங்கன்னா அவங்களுடைய சிர்காடியன் ரிதம் என்ற கடிகாரம் உதவி கஷ்டப்படும். மெலட்டோனின் என்ற ஒரு கெமிக்கல் சரியா சுரக்காது. ஆனா அது வேண்டாம். அப்ப என்ன பண்ணுங்க, ஆனா கேட்க மாட்டேங்கிறாங்க. நைட் தான் படிக்குதுங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. காலைல எழுந்திரிக்கவே முடியல அப்படின்னு தான் சொல்றாங்க. அதான் நைட் காலையில எழுந்திக்க முடியல, லேட்டா படுக்கிறாங்க, அதான் எழுந்திக்க முடியல. ஓகே, சீக்கிரம் படுத்து காலையில எழுந்திரிச்சு முடியும். நீங்க என்ன பண்ணுங்கம்மா, இப்போதைக்கு விடுங்க, 10வது படிக்க சொல்றீங்க, ஓகே விடுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தைங்க பேசலாம், பேசி ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். ஓகே, நிறைய வீட்டுல பிள்ளைங்க அப்படின்னா அப்பா அம்மா கேட்க மாட்டாங்க, மத்தவங்க சொன்னா கேட்பாங்க. அத மாதிரி இருக்கும் பொழுது ஒரு கவுன்சிலிங் கூட்டு போங்க. உங்க ஊர்ல கண்டிப்பா நல்ல கவுன்சிலர் இருப்பாங்க, அவங்கள போய் அவங்க சொல்லுவாங்க, அவங்க சொன்னா கேட்பாங்க. பிள்ளைங்க வேற ஒண்ணும் இல்ல, விளக்கமா சொல்லணும், ஆனா என்ன பாதிப்பு சொல்லணும். சொன்னால் புரிந்து கொள்வார்கள், மாற்றம் கொண்டு வருவார்கள். சரியா, சரி, ரொம்ப நன்றி ஐயா. நன்றியா, கண்டிப்பா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அப்பா. அதாவது சில பேர் கேட்டிருக்காங்க, ரெக்கார்ட் கேட்டிருக்காங்க. அது ஐம் ஷுவர் அவங்க ஐயா மணிகவாசம் ஐயா அதுக்கு ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க, அது இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாங்க, கண்டிப்பா வருங்க.
நாளைக்கு எல்லாத்துக்கும் அது இதெல்லாம் ஃபார்வர்டு. சூப்பர்யா, சூப்பர்யா, நன்றிங்க. அடுத்து யார் வரீங்க? அடுத்த கேள்விகள் வேற கேள்விகள் இருக்குங்களா யாருக்காவது? பாப்பு டீச்சரம்மா. ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க, நல்லா இருக்கீங்களா? ஜானகிராம் ஐயா வாழ்க வளமுடங்க. ரொம்ப நல்லா இருக்கீங்கய்யா. நீங்க வந்து நமக்கு எனக்கு கிடைச்சது ஒரு வேளை உணவு கொடுக்கறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுங்க ஐயா. அதே போல உங்க ஸ்பீச் வந்து திருப்பி இப்போ வர அந்த இப்போ ஏதோ ஜெனரேஷன் கேட்கணுங்க ஐயா. நீங்க இந்த தொட்டு பேசுறது, அன்பா பேசுறது இதெல்லாம் சொல்றீங்க. இந்த காலத்து குழந்தைங்கிட்ட அதெல்லாம் வரமாட்டேங்குது. அது மாதிரி இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஒரு ஈகோ மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு கலந்து பேச எதுவுமே அப்படிதான் போயிட்டு இருக்குது. எங்க காலமெல்லாம் போயிடுச்சு. நாங்களாம் அது மாதிரி இருந்தா என்ன புதுசா அப்படின்றவாங்க. எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வருங்கால குழந்தைங்களாம் அப்படி இருந்தா நல்லா இருக்குவேன் அப்படின்னு ஆசையா இருக்குதுங்க. இது எப்படியாவது உங்களுக்கு வந்து சேர்த்துணும். பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் அந்த உணர்வு வருதுங்க. அவங்க ஸ்பீச் எல்லாம் கேட்கணும் திரும்பி திரும்பி. அப்பதாங்க வரும். சொன்னோம்னா இன்னும் வர்றதில்லை. அதை அனுபவிக்கணும் அவங்களாம். ரொம்ப அருமையா அருமையா. ரொம்ப நன்றிங்க. சந்தோஷம். வாழ்த்து. நன்றிம்மா. வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். முடிச்சுக்கலாமா சார்? ஒரே ஒருத்தர் கேட்டலாம். ஒரு அம்மா பூங்கொடி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. ரவி பிரகாஷ் ஐயா சொன்ன மாதிரி குவாலிட்டி ஆஃப் டைம் பத்தி ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ஐயா. நீங்க இன்னைக்கு சொன்னது எல்லாமே அடிப்படையான ஒரு குடும்ப உறவுக்குள்ள வந்து கணவன் மனைவி உறவுக்குள்ள வந்து அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே வந்து கவர் பண்ணிருக்கீங்க. பட் இன்னொரு செஷன் எடுங்க. இன்னும் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் பொழுது எப்படியெல்லாம் நம்ம உளவியல் ரீதியா வந்து அணுகலாம். ஏன்னா உங்களை விட சிறப்பா ஆலோசனை வழங்க முடியாதுங்க. அதனால கண்டிப்பா இன்னொரு வகுப்பு எடுங்கய்யா. இது எங்களோட ரிக்வெஸ்ட். மிகப்பெரிய மருத்துவர். நீங்க பண்ணாதது நாங்க பண்ண முடியும் இல்லைங்க. நீங்க வந்து இல்ல உளவியல் ரீதியா வந்து இப்ப சாமிஜி வந்து சொல்லிருக்கிறது சொன்னீங்க இல்லைங்களாங்க. அதுல என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், அதுக்குள்ள வந்து அது எப்படி எளிமையா வந்து ஒரு ஆண் ஒரு பெண் வந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டு அதை கடந்து போறது, அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. செய்யலாம் செய்யலாம். அதாவதுமா இன்னைக்கு பார்த்து எப்படின்னா குழந்தை தொடவே இல்லை. டைம் இல்லை. ஆனா குழந்தை டச் பண்ணவே இல்லை. இன்னொரு நாள் குழந்தை லாங் டைம் வச்சு ஒரு 2-3 ஹவர்ஸ் வச்சு பண்ணலாம். ஆமாங்க. அதாங்க. அதான் ரவி பிரகாஷ் ஐயா மாதிரி உங்ககிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேங்க. செய்யுமா. நன்றிமா. செய்யலாமா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. பூங்குடியம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன். சொல்லுங்க. கேக்குது. ஐயா சிறப்பா இருக்கணும் அப்படின்ற மாதிரியா குழந்தைகளை வழி கொண்டு வர்றது சிறப்பா சொன்னீங்க. ஆனா செல்போன் பயன்படுத்துறது பற்றி சொல்லும்போது உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. உங்க வாய்ஸ் ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்களா? சொல்லுங்க. சொல்லுங்க. ஐயா ஆன்லைன் கிட்ட இந்த பிடிவாத குணம் செல்போன் கொடுத்துட்டா வாங்க முடியல. அது எப்படி நாம அதை வழிக்கு கொண்டு வரலான்றத சொல்ல முடியுங்களா ஐயா? ஹலோ. பிடிவாதம் வந்து அம்மா மாதிரி அப்பா மாதிரியா? குழந்தைங்க பிடிவாதம் பண்றாங்க. அது நம்மகிட்ட வந்துட்டாங்க ஐயா. நம்ம இடம் கொடுத்தோம் பிள்ளைங்களுக்கு. அதை உடனே மாத்த முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்தணும். உதாரணம் சொல்றேன். ஒரு மாலுக்கு போறீங்க வச்சுக்கோங்களேன். ஒரு மால்ல போய் குழந்தை கூட்டு போறீங்க. குழந்தை சொல்லி எனக்கு பொருள் வேணும், பொம்மை வேணும் சொல்லுது. ஓகே, அடம் பிடிக்குது. நான் இங்க படுக்குவேன், வீட்டுக்கு வரமாட்டேன் சொல்லுது. அந்த குழந்தைங்கிட்ட வாங்கி கொடுக்காதீங்க சொல்றேன். நீங்க சொல்லுங்க, அம்மா இன்னைக்கு வாங்கி தர மாட்டேன், நீ அடம் பிடிக்காத, அடுத்த வாரம் அப்பா அங்க வரேன், வந்து வாங்கி தரேன். இல்ல வரமாட்டேன் என்ன பண்றது? நீங்க போயிட்டு பிள்ளைட வந்துருவாங்க. போயிருங்க, பிள்ளைங்க கண்டிப்பா வருவாங்க. அடுத்த வாரம் வாங்கி கொடுத்துருங்க. அப்போ அப்பா சொன்னா செய்வாங்க, அம்மா சொன்னா செய்வாங்க. அந்த பழக்கத்தை கொண்டு வாங்கய்யா. அந்த பிடிவாதத்தை குறைச்சிடும்.
நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். குருவம்மாள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குருவம்மாள் கொஞ்சம் கேள்வி கேட்டுருங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. பேராசிரியர் அம்மா ரொம்ப வாழ்க வளமுடன். சிறப்புங்க ஐயா. இங்க அடிக்கடி நன்றிங்க. இத எங்களுக்கு பேசிக்கிட்டே இருந்தாதாங்க ஐயா அந்த குடும்ப ஒற்றுமை வரும். அப்புறங்கய்யா ஒரு குடும்பத்துல 3 தலைமுறைகளா நான் பார்த்துட்டு இருக்கேங்க ஐயா. அவங்க வீட்டுல வந்து ஒற்றுமை இல்லை. எப்படின்னா அண்ணன் தம்பி ஒற்றுமை. குடும்பத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒற்றுமையா இருக்காங்க ஐயா. அவங்களுடைய அண்ணன் தம்பி உறவுகள் வந்து சேரவே மாட்றாங்க. எல்லாம் அப்படியே தனித்தனியா இருக்காங்க. இது காரணம் என்னங்க ஐயா? காரணம் வந்து அங்க வந்து மருமகளா இருக்கலாமோ? ஓகே, அதாவது இருக்கலாம், தெரியாது. என்ன நம்ம இப்ப யாரும் தெரியாம சொல்ல முடியாதுமா. ஓகே, அதாவது அந்த குழந்தைகள் வந்து 3 குழந்தைகளும் கல்யாணத்துக்கு ஒற்றுமையா இருந்தாங்கன்னா பாக்கணும். கல்யாணம் பத்தி உறவு நல்லா இல்லை அப்படின்னா பிறகு உறவு நல்லா வாய்ப்பு இல்லை. பிறகு வந்த மருமகள், வந்த அண்ணி தங்கை அவங்க இருக்காங்கல்ல, அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க, அதை பார்க்கணும். ஜென்ரல் சொல்ல முடியாது. பட் காரணங்கள் இது மாதிரி காரணங்கள் தான். ஒன்று பொருளாதாரம் பிரச்சனையா இருக்கலாம். ஓகே, வருகின்ற உறவுகள் நல்ல பிரச்சனையா இருக்கலாம். ஓகே, இல்லாட்டி அண்ணனை சம்பாதிச்சாரு, அண்ணன் தரமாட்டேங்கிறாரு, தம்பி பணம் வச்சிருக்காரு, சொத்து பிரிவு சொத்து பிரிக்கிறது, சொத்து நிறைய கொடுத்தீங்க, தம்பி கொடுத்தீங்க, அண்ணன் கொடுத்தீங்க, இது மாதிரி காரணங்களா உறவு பிரச்சனை வருதுமா. பட் எங்கே அந்த மாதிரி பரவாயில்ல, அண்ணன் தானே விட்டு கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா விட்டு மனசு வர மாட்டேங்குது. நன்றிமா. சில இடங்கள் அதான் ஃபங்க்ஷன்ல எல்லாம் பாக்குறப்ப அந்த குடும்பம் மட்டும் ஒண்ணு வரமாட்டேங்கிறாங்க ஐயா. அப்ப நான் சொன்னேன், சாமிஜி ஹெரிடிட்டின்னு சொல்றாங்களே, இதுவும் கூட ஒரு ஹெரிடிட்டியா இருக்குமா? இதுக்கு என்ன சால்வேஷன் அப்படின்றத அப்படி எடுத்துக்க வேண்டியது இல்லை. இது வந்து பழக்க வழக்கங்கள் தான். ஓகே, நீங்க வந்து சில இடங்கள் வந்து சயின்ஸ் மோசமா இருக்காங்க, அண்ணன் நல்லா இருக்காங்களே, சொல்ல முடியாது. எடுக்க வேண்டாம், மாற்ற முடியும், நிச்சயமாக மாற்ற முடியும். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நீங்க அடிக்கடி இந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுத்துட்டே இருக்கணுங்க ஐயா. அப்பதான் குடும்ப உறவுகள் நல்லா மேம்படும். நிச்சயமா. வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுடைய தொண்டு. நன்றி அம்மா. என்னோட நம்பர் சாட்ல போட்டுருக்கேன், எடுத்துக்கோங்க. யாருக்காவது ஹெல்ப் பண்ண கூப்பிடுங்க. அதாவது எல்லாருக்கும் சொல்றேன், அதாவது ஆன்லைன்ல நேர்ல நம்ம கவுன்சிலிங் பண்ணலாம், தேவைப்பட பண்ணிக்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ரஞ்சினி அம்மா வாழ்க வளமுடன். சரிங்க, வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். மிகவும் அற்புதமாக இருந்தது ஐயா. உங்களுடைய ஒரு வார்த்தைகளும் குடும்பக்காரருக்கு முக்கியமாக தேவையாக இருந்தது. எல்லாருமே வேதாத்திரியத்துல இணைந்தால் குடும்பங்களுக்குள்ள பிரச்சனையே வராது. இந்த உலகத்துல இருக்கிற தமிழ் அனைவருமே வேதாத்திரிய குடும்பங்களாக மாறினா குடும்பங்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு வழி எங்களுக்கு அர்த்தத்தை தந்திருக்கிறேன். இதுல என்னென்றால் ஐயா, நான் இங்க வெளிநாட்டை பொறுத்த மட்டும் இங்க வந்து உங்கள்ட்ட ஒரு டவுட்டை கேட்கிறேன். என்னன்னு சொன்னா, இப்ப கணவன் மனைவிக்குள்ள வந்து கணவன் வந்து மனைவிய வந்து அதிகாரம் பண்ணி வாழ்க்கை தான் கூடுதலாக இருக்கிறது, தனக்கு கீழே தான் எல்லாம் இயங்க வேணுமென்ற மாதிரி சுதந்திரத்தை கொடுக்காமலும் சில இடங்கள்ல இருக்குது. சில இடங்கள்ல வந்து கணவன் மனைவி சமத்துவமாக நடக்கிறார்கள் இங்க. ஆனா இந்த குழந்தைகளை பொறுத்த மட்டும் குழந்தைகள் வளர்ந்து திருமணம் செய்ததுக்கு பிறகு பிள்ளைகள் எல்லாரும் வெவ்வேறு இடங்கள்ல இருக்கும் போது தாய் தகப்பன் குழந்தைகளுக்காக அவர்களுடைய பிள்ளைகளை பார்க்கறதுக்காக கஷ்டப்படுகிறார்கள். இந்த இடத்துல கணவன் மனைவி ஆரம்பத்துல வந்து பிரச்சனைப்படுவாங்க, 2 பேருக்குலாம் சண்டையில எல்லாம் வர்றது. ஆனா குழந்தைகள் சொல்லி வந்த உடனே குழந்தைகளுக்கு தான் முதலிடத்துல பிள்ளைகளை மனைவி தாய்மார் வச்சிருக்கிறாங்க. கணவன் அடுத்த பட்சமா தான் கூடுதலாக பாக்குறாங்க. ஆனா இப்ப அந்த அப்படி வாழ்ந்த வாழ்க்கையில இப்ப நான் இங்க டென்மார்க்ல பாக்குற மட்டும் பிள்ளைகள் எல்லாம் திருமணம் செய்து தனித்தனி இடங்களுக்கு போயிட்டாங்க. இப்ப கணவனும் மனைவியும் தான் தனிய வீட்டுல இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை என்றோட தாயும் தாப்பனும் ஓடுறாங்க. பிள்ளைகள்ட்ட ஒரு வருத்தம் உடனே பிள்ளைய பார்க்க வேணும், அவன் வேலைக்கு போகணும்னு ஓடுறாங்க. ஆனா இங்க தாய்க்கும் தாப்பனுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொல்லி வந்தா பிள்ளைகள் வேலையை சாட்டுவாங்க, ஒரு நாள் வந்து பார்த்துட்டு போவாங்க, அல்லது உடனே வரவும் மாட்டாங்க, லீவ் எடுத்துக்கொண்டு 2ஆம் நாத்து வருவாங்க. இந்த கட்டத்துல கணவனுக்கு ஒரு பிரச்சனை உடனே மனைவிதான் கணவனை கொண்டு போய்
ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்த்தாலும் சரி, வீட்டை வச்சு பார்க்க அதே மாதிரி கணவனுக்கு ஒரு பிரச்சனையா இருந்தாலும் மனைவிதான் பாக்குறது ஐயா. அப்ப இந்த இடத்துல நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, கடைசி காலத்துல எவ்வளவு காலம் நாங்கள் பிள்ளைகளோடக்கு எவ்வளவு அன்பு பாசத்தை நாங்க கொடுத்தாலும் கணவன் மனைவிகளுக்குள்ள வார பிரச்சனைகள்ல வந்து புரிந்துணர்வு இருக்கணும். ஏன்னா எதிர்காலத்து கடைசி காலத்துல கணவனுக்கும் மனைவிக்கும் ஒருத்தர் தான் துணை என்றதுதான் உண்மையாக இந்த நாட்டுல எனக்கு தெரிகிறது. ஒருத்தர் தான் ஒரு வருத்தம் என்றான பார்த்து கொள்றாங்க. இத பற்றி நீங்க என்ன சொல்றீங்களா ஐயா? இது நிச்சயமா எங்கட நாட்டை பார்த்தா எனக்கு கவலைமா இருக்கு. இருவரும் சண்டை பிடிப்பாங்க, பிறகு பார்த்தா கடைசி காலத்துல கணவனுக்கு ஒரு பிரச்சனையா இருந்தானா மனைவிக்கு ஒரு பிரச்சனை, அவங்களாம் ஒருத்தர் வாழ்ற சூழ்நிலையாக இருக்குது. பிள்ளைகள் அதுக்கு பிறகுதான் ஓடி வருவாங்க ஐயா. இத பற்றி நீங்க என்ன சொல்றீங்க ஐயா? நிச்சயமாமா, இது வந்து எல்லா நாட்டையும் இதுதான் இயல்பு. ஓகே, என்னதான் குழந்தை பெற்று எடுத்தாலும் குழந்தை வந்தா போங்களே ஒழிய கூட பார்க்க முடியாது. நான் சொல்ல எதிர்பார்க்க வேண்டாம். அப்பா அம்மாவுடைய பொருளாதாரம் நன்றாக இருக்க வேண்டும், ஆரோக்கியம் நன்றாக இருக்க வேண்டும். இந்த இரண்டும் நன்றாக இருந்தால் பிற்காலத்தில் குழந்தைகள் மேல நம்முடைய ஈர்ப்பு, நம்முடைய எதிர்பார்ப்பு குறைஞ்சிடும். எதிர்பார்ப்பு அதிகமா பிரச்சனை வரும். எதிர்பார்ப்பு வேண்டாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கணும், நம்முடைய ஸ்கை யோகா பயிற்சி செய்யணும், பொருளாதாரம் வேண்டி வச்சுக்கணும். ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, சில இடத்துல பாக்குறேன், 2 குழந்தைங்க இருக்காங்க, 2 குழந்தைகளுக்கும் குழந்தை பிறந்தாச்சு, அப்பா ஒரு வீட்டுல அம்மா ஒரு வீட்டுல. மிக மிக தவறான விஷயம். தயவு செய்து வயதான காலத்தில் அந்த கணவன் மனைவி பிரிக்க கூடாது. ஏன் அப்படின்னா, கணவனுக்கு மனைவிதான் துணை, மனைவி கணவன் தான் துணை. அங்க ஒரு பெண்ணோ ஒரு பையனோ பார்க்க முடியாது. ஒரு தாய் அப்பா கணவன்கிட்ட சொல்ல முடியும், ஒரு மனைவி கணவன் சொல்ல முடியும், கணவன் மனைவிட்ட சொல்ல முடியும் எந்த பிரச்சனையா இருந்தாலும். அப்போ சில பேர் கூட பாக்குறேன், 2 பிரிச்சு நீ அப்பா வீட்டுல இருங்க, நீ அக்கா வீட்டுல இருங்க, எங்க வீட்டுல நீங்க இருங்க, அம்மா இருங்க. தயவுசெய்து பண்ணாதீங்கம்மா. அது மாதிரி இருக்க எல்லாரும் சொல்லிக்கிறேன். அது மாதிரி தாய் தந்தையை பிரிச்சு வச்சிடாதீங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கை கஷ்டப்பட்டுரும். சரிங்களாமா? பண்ணா நல்லா இருக்குமா? நிச்சயமாக வாழ்க்கை நல்லா இருக்கும். இது உலகம் முழுவதும் பிரச்சனை இருக்கிறதா செய்யுது, மாற்றங்கள் வரும். எல்லாமே அம்மா சொன்ன மாதிரி இதுதான் தெரியும், நல்லா இருக்கும். நன்றி அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. முடிச்சுக்கலாம், வாழ்த்துக்கள். முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றிங்க, அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி டாக்டர் ஐயா. அனைவருக்கும் வாழ்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். இந்த இணைப்பை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி.